ഇന്നും കടന്നു വന്ന എല്ലാ പ്രിയപ്പെട്ടവരോടും ചേർന്ന് കർത്താവിനെ ആരാധിപ്പാനും തുടർന്ന് ദൈവജനത്തിൽ നിന്ന് ശുശ്രൂഷിപ്പാനും ഒരു സാവകാശം ലഭിച്ചവർക്ക് ഞാൻ ദൈവത്തെ സ്തുതിക്കുന്നു. இன்றைய கடந்து வந்திருக்கிற உங்கள் அனைவரோடும் கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கவும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கவும் கர்த்தர் பாராட்டின இந்த சந்தர்ப்பத்தை எண்ணி நான் ஆண்டவருக்கு நன்றி உடையவனாக இருக்கிறேன். നമ്മളുടെ പ്രത്യാശയെ വർദ്ധിപ്പിക്കുന്ന ഒരു പാട്ട് നമ്മൾ കുറച്ചു മുമ്പ് കേട്ടു. രാജാതി രാജൻ എന്ന് തുടങ്ങുന്ന പാട്ട്. நம்முடைய நம்பிக்கையை பெருகக்கூடிய ஒரு பாடலை நாம் கேட்டோம். ராஜாதிராஜன் மகிமையோடு என்ற பாடலை நாம் கேட்டோம். അതിലെ വരികളൊക്കെ വളരെ അർത്ഥവത്തായിട്ടുള്ളതാണ്. அதனுடைய வரிகள் மிக அற்புதம், மிக அர்த்தமுடையதாக இருக்கின்றது. പ്രത്യേകിച്ച് ഇന്നത്തെ ലോക സംഭവങ്ങളൊക്കെ നാം കാണുകയും വായിക്കുകയും ഒക്കെ ചെയ്യുമ്പോൾ കർത്താവിന്റെ വരവ് ഏറ്റവും സമീപമായി എന്ന് നമുക്ക് ചിന്തിക്കാൻ ന്യായമായ കാരണങ്ങളുണ്ട്. இந்த நாட்களினுடைய சம்பவங்கள், உலக சம்பவங்கள் எல்லாவற்றையும் நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வருகை சமீபித்திருக்கிறது என்பதை சொல்வதும் அதை எதிர்பார்ப்பதும் மிக நியாயமான ஒன்றாக இருக்கின்றது. കഴിഞ്ഞ ദിവസം ഒരാളുടെ വേണ്ടി സംസാരിക്കുമ്പോൾ கடந்த முறை ஒரு நபரோட கூட நான் பேசும் பொழுது ട്രംപിന്റെ അഭിപ്രായ പ്രകാരം ഇറാനെ തച്ചുടച്ച് നിശേഷം നശിപ്പിച്ചു കളയുമെന്ന് പല പ്രാവശ്യം ട്രംപ് പറഞ്ഞായിട്ട് കേട്ടു. அநேக முறை ட்ரம்ப் அவர்கள் ஈரான் தேசத்தை முற்றுமாக அழித்து நிர்மூலமாக்குவேன் என்பதை சொல்லிக் கொண்டே இருந்தார். എന്നാൽ വചനം പഠിച്ചുകൊണ്ടിരിക്കുന്ന ഒരു ദേവദാസൻ എന്നോട് പറഞ്ഞത് അത് ഇപ്പോൾ നടക്കില്ല. ஆனால் வேதத்தை படித்து தியானிக்கக்கூடிய ஒரு சகோதரன் இடத்துல சொன்னது அது இப்பொழுது நடைபெறாது என்று சொன்னார்கள். ഞാൻ പ്രവചനമായിട്ട് പറയുകയല്ല, நான் தீர்க்க தரிசனமாக சொல்லவில்லை. ദൈവവചനം അനുസരിച്ചിട്ട് അതിപ്പോൾ നടക്കാൻ സാധ്യതയില്ല. தேவவசனத்திற்கு ஏற்றவண்ணமாக அது இப்பொழுது சம்பவிக்காது என்றுதான் அவர்கள் சொல்கிறார்கள். കാരണം ആർക്കെങ്കിലും അറിയാവോ? காரணம் யாருக்காவது தெரியுமா? ഞാൻ ആരെയും വിഷമിപ്പിക്കുന്നില്ല. நேரத்தை நான் வீணடிக்க விரும்பவில்லை. ട്രിബുലേഷൻ ടൈമില് உபத்திரவ காலகட்டங்களிலே ഇസ്രയേലിനെതിരായിട്ട് റഷ്യ തൻ്റെ കൂടെയുള്ള ചില രാജ്യങ്ങളുമായിട്ട് അറ്റാക്ക് ചെയ്യാൻ വരും. இஸ்ரேல் எதிர்ப்பதற்கு ரஷ்யா தன்னோட கூட சேர்ந்திருக்கக்கூடிய சில தேசங்களை சேர்த்து கொண்டு அவர்கள் புறப்பட்டு வருவார்கள். അതിൽ ഏറ്റവും ആദ്യം റഷ്യ വിളിക്കുന്നത് ഇറാനെയാണ്. அதிலே முதலாவதாக ரஷ்யா அழைக்கக்கூடிய தேசம் ஈரானாக இருக்கும். അപ്പോൾ ട്രിബുലേഷന് മുമ്പ്, கர்த்தாவிന്റെ വരവിന് മുമ്പ് ഈ ട്രംപ് ആഗ്രഹിക്കുന്ന പോലെ ഇറാനെ തച്ചുടയ്ക്കാൻ പറ്റില്ല. ஆகவே இந்த உபத்திரவ காலம் வருவதற்கு முன்பதாகவே, கர்த்தருடைய வருகை முன்பதாகவே அங்கே ஈரான் தேசத்தை முற்றுமாக ட்ரம்பினால் அழித்து போடுவது என்பது இயலாத ஒரு காரியம். ഇത് നമ്മുടെ വിഷയമൊന്നുമല്ല, இது நம்முடைய விஷயம் அல்ல. എങ്കിലും ഞാൻ സന്ദർഭവശാൽ അങ്ങ് പറഞ്ഞതേ ഉള്ളൂ. ആ പാട്ട് കേട്ടപ്പോൾ എന്റെ മനസ്സിൽ പെട്ടെന്ന് ഓടി വന്ന ഒരു ചിന്തയാണത്. இந்த பாடலை நான் கேட்ட பொழுது இந்த சம்பவம் என்னுடைய மனதிற்கு வந்ததனாலே உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். എന്നിരിക്കലും കർത്താവിന്റെ വരവ് ഏറ്റവും സമീപം എന്നുള്ളത് നമ്മൾ വാസ്തവത്തിൽ മനസ്സിലാക്കുകയും ജാഗ്രതയോടെ ഇരിക്കുകയും വേണം. கர்த்தருடைய வருகையானது மிக சமீபத்திருக்கிறது என்பதை பற்றி இருக்கக்கூடிய சிந்தையானது நம்முடைய மனதில் அதிகமாக நினைவு கூற வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. വേറൊരു ദേവദാസൻ ഇങ്ങനെ പറഞ്ഞു, மற்றொரு தேவதாசன் இப்படியாய் சொன்னார், കർത്താവായ യേശു ക്രിസ്തു ഉയർത്തെഴുന്നേറ്റത് ഒരു ഞായറാഴ്ചയാണ്. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. സഭ ഉത്ഭവിച്ചത് ഒരു ഞായറാഴ്ചയാണ്. சபையானது உருவாக்கப்பட்டதும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை. പരിശുദ്ധാത്മാവിനെ ദൈവം ഭൂമിയിലേക്ക് അയച്ച് നൽകിയതും ഒരു ഞായറാഴ്ചയാണ്. பரிசுத்த ஆவியானவர் பூமிக்கு கொடுக்கப்பட்டதும் ஞாயிற்றுக்கிழமை. അപ്പോൾ കർത്താവിന്റെ മേഘപ്രത്യക്ഷത തീർച്ചയായിട്ടും ഒരു ഞായറാഴ്ച ആയിരിക്കുമെന്ന് അദ്ദേഹം പറഞ്ഞു. அப்பொழுது கர்த்தர் மேகத்திலே வருகின்ற வருகையும் ஞாயிற்றுக்கிழமையாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார். അങ്ങനെയാണെങ്കിൽ തന്നെ ഏത് ഞായറാഴ്ചയോ ഏത് സമയത്ത് വരുമോ നമുക്കറിയില്ലല്ലോ. அப்படி இருக்குமானால் எந்த ஞாயிற்றுக்கிழமை, அந்த ஞாயிற்றுக்கிழமை எந்த நேரம் என்பது நமக்கு தெரியாது. ഒരു ഞായറാഴ്ച നമ്മളിങ്ങനെ കൂടി വന്നിരിക്കുമ്പോൾ തന്നെ വന്നെങ്കിൽ വളരെ നന്നായിരുന്നു. ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாம் இப்படியா கூடி வந்திருக்கின்ற நேரத்திலே கர்த்தருடைய வருகை இருக்குமானால் அதுவும் நல்லா தான் இருக்கும். അതിന്റെ ആ പറഞ്ഞതിന്റെ അകത്തൊരു ചെറിയ ഭയമുണ്ട്, ഭയനിർദ്ദേശമുണ്ട്. ஆனால் அதிலே அவர் சொல்லுகின்ற இந்த விஷயத்திலே ஒரு குறிப்பிட்ட பயமும் ஒரு குறிப்பிட்ட எச்சரிப்பும் உண்டு. ഇന്ന് കർത്താവ് വരികയാണെങ്കിൽ, இன்றைக்கு கர்த்தர் வருவாரானால் രക്ഷിക്കപ്പെട്ടവരൊക്കെ എടുക്കപ്പെടും. ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் எடுக்கப்படுவார்கள். നമ്മളെ വിശ്വാസം അതാ. அது நம்முடைய நம்பிக்கையாகவும் இருக்கின்றது. എന്നാൽ ഇവിടെ ഇരിക്കുന്നതിൽ ആരെങ്കിലും ഇവിടെ ശേഷിച്ചു പോയെങ്കിൽ അവരുടെ അവസ്ഥ ഒന്ന് ആലോചിച്ച് നോക്കിയേ. ஆனால் இங்கு இருப்பவர்களை யாராவது ஒரு சிலர் விட்டு போவார் என்று சொன்னால் அவர்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள். അതിനെക്കുറിച്ചും ഞാൻ ചില കാര്യങ്ങൾ കഴിഞ്ഞ ദിവസം ബ്രദേഴ്സ് മീറ്റിംഗ് വഴി സംസാരിച്ചായിരുന്നു. அதை குறித்தும் சில விஷயங்களை நான் சகோதரர் கூட்டத்திலே நான் சில நாட்களுக்கு முன்பதாக பேசினேன். അതായത് ദൈവവചനം കേൾക്കുകയും നല്ലവണ്ണം ഗ്രഹിക്കുകയും ചെയ്ത ഒരു വ്യക്തി വാസ്തവമായി രക്ഷിക്കപ്പെടാതെ ഇരുന്നാൽ, കർത്താവിന്റെ വരവെങ്കിൽ എടുക്കപ്പെടാതിരുന്നാൽ വീണ്ടും രക്ഷയിലേക്ക് വരുവാനായിട്ട് ബുദ്ധിമുട്ടാണ്. அங்கே கர்த்தருடைய வசனத்தை அதிகமாக கேட்பதும் தியானிக்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தாலும் ரட்சிக்கப்படவில்லை என்று சொன்னால், அவர் கர்த்தருடைய வருகையிலே கைவிடப்படுவார் என்று சொன்னால், அவர் கைவிடப்பட்ட நேரத்தில் ரட்சிக்கப்படுவது அதிக கடினமாக இருக்கும் என்று நான் சொன்னேன். അതുകൊണ്ട്
ഏറ്റവും ഭയാനകമായിട്ടുള്ള ആ ഒരു സന്ദർഭം ആർക്കും ഉണ്ടാകാതിരിക്കാനായിട്ട് നമുക്ക് ശ്രമിക്കാം. ஆகவே அப்பேற்பட்ட ஒரு அதிபயங்கரமான ஒரு சம்பவம் நமக்கு யாருக்கும் நிகழாதபடிக்கும் நாம் தயவாக பார்த்துக் கொள்வோம். കർത്താവിനെ ഇഷ്ടമായിട്ട് സ്വീകരിക്കാത്ത ആരെങ്കിലും നമ്മുടെ ഈ സഭാ മധ്യത്തിൽ ഉണ്ടെങ്കിൽ അവർക്ക് ഇതൊരു വാണിംഗ് പോലെ ആയിരിക്കട്ടെ. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய சபையாரங்களை இங்கே அமர்ந்திருக்கின்ற யாராவது ஒருவர் இன்னும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர் என்று சொன்னால் இது நமக்கு ஒரு எச்சரிப்பாகவும் ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு സന്ദർഭമാகவும் இருக்க கடவுது. രക്ഷയുടെ ഭദ്രതയെക്കുറിച്ച് സംസാരിക്കുമ്പോൾ ഒരു വാക്ക് എടുത്തു പറയാറുണ്ട്, വാസ്തവമായി രക്ഷിക്കപ്പെട്ടവർ, റിയലി സേവ്ഡ്. ரட்சிப்பினுடைய பத்திரத்தன்மை குறித்து சொல்லும் பொழுதெல்லாம் இந்த ஒரு குறிப்பிட்ட வாக்கியத்தை நாம் சேர்த்து சொல்வதுண்டு. உண்மையாக ரட்சிக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் சொல்வதுண்டு. നാമും ദൈവവും അറിയുന്നു, നാമും ദൈവവും മാത്രം അറിയുന്നു. அதை நமக்கும் தேவனுக்கு மட்டுமே தெரியும். നമ്മുടെ രക്ഷ വാസ്തവമായിരുന്നോ എന്നുള്ളത് ഞാൻ ഇൻഡിവിജ്വലി എനിക്കും ദൈവത്തിനും അറിയാം. நம்முடைய ரட்சிப்பு உண்மையானதா இல்லை என்பதை பற்றி உண்மையாகவே நமக்கும் தேவனுக்கும் மட்டுமே தெரியும். രക്ഷിക്കപ്പെട്ടവരുടെ ജീവിതത്തെ നോക്കുമ്പോൾ രക്ഷിക്കപ്പെട്ടതാണോ ഇല്ലയോ എന്ന് അറിയാം എന്നൊരു വസ്തുതയും ഉണ്ട്. ரட்சிக்கப்பட்டவருடைய வாழ்க்கையை பார்த்தால் அது ரட்சிப்பு அடைந்தார்களா இல்லை என்பதை பற்றி நம்மால் ஓரளவு கண்டறிய முடியும் என்பதும் உண்மைதான். അതിലും ചിലപ്പോൾ നമ്മുടെ പ്രിറ്റൻഷൻ ഒക്കെ കണ്ടിട്ട് രക്ഷിക്കപ്പെട്ടാണെന്ന് തോന്നുമാറി ജീവിക്കാനും പറ്റും. ஒருவேளை அதிலும் கூட சில நேரத்தில் நாம் நடித்து ரட்சிக்கப்பட்டவர்களை போல ஒரு காட்சியளித்து வாழ்வதற்கும் நிச்சயம் நமக்கு முடியும். ദൈവം സഹായിക്കട്ടെ. നമ്മൾ ഓരോരുത്തരും വാസ്തവമായി രക്ഷിക്കപ്പെട്ടവരാണെന്നുള്ള ഉറപ്പ് വെച്ചുകൊണ്ട് തന്നെ നമ്മുടെ ജീവിതം മുമ്പോട്ട് കൊണ്ടുപോകും. நாம் எல்லாரும் உண்மையாகவே ரட்சிக்கப்பட்டோமா இல்லையா என்பதை பற்றி ஒரு உறுதியோட கூட நாம் எல்லாரும் வாழ்க்கையில ஜீவிக்க கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ഇന്നത്തെ വിഷയം ക്വൈറ്റ് ഡിഫറെന്റ് ആണ്. இதனால என்னுடைய விஷயம் சற்று வித்தியாசமானது. അതിന് ആധാരമായിട്ടുള്ള ഒരു ചെറിയ വാക്യം നമുക്ക് വായിക്കാം. നമുക്കെല്ലാം പരിചയമുള്ള ഒരു വാക്യമാണ് എഫേസ്യർ 4:27. அதற்கு ஆதாரமாக நம்ம எல்லாருக்கும் அதிக நன்றாய் அறிமுகமான ஒரு வேத பகுதி எபேசியர் 4:27 நாம் வாசிப்போம். எபேசியர் 4:27. பிசாசுக்கு இடங்கொடாமலும் இருங்கள். Do not give place for Satan. பிசாசுக்கு இடங்கொடாமலும் இருங்கள். അതിന്റെ മുകളിലുള്ള രണ്ട് വാക്യങ്ങളിൽ നമ്മൾ ഫോളോ ചെയ്യേണ്ട ചില കാര്യങ്ങളെ കുറിച്ച് പറഞ്ഞിട്ടുണ്ട്. அதற்கு மேலே 2 வசனத்திலே நாம் பின்பற்ற வேண்டிய சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ഭോഷ്ക് അഥവാ അസത്യം, കള്ളം പറയരുത്. இங்கே பொய் சொல்வது, അന്യോന്യം സ്നേഹമായിട്ട് കഴിയണം, இங்கே ஒருவருக்கொருவர் அன்பாய் நடந்து கொள்வது. അതിനുശേഷം പറഞ്ഞിരിക്കുന്ന ഒരു വാക്യമാണ് പിശാചിന് ഇടം കൊടുക്കരുത്. அதற்கப்புறமாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தான் பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் என்பதாகும். നമ്മളിൽ പലർക്കും പലരും പറയാറുള്ള ഒരു കാര്യമാണ്, ഞാൻ പിശാചിനാൽ പ്രേരിപ്പിക്കപ്പെട്ട് പാപം ചെയ്തു പോയി എന്ന്. நம்ம இருக்கக்கூடிய அநேகரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நான் பிசாசினாலே தூண்டப்பட்டு பாவம் செய்தேன் என்று பொதுவாய் சொல்வதுண்டு. പിന്മാറ്റ അനുഭവത്തിലേക്ക് പോകുന്നവരോട് സംസാരിക്കുമ്പോൾ പറയുന്ന ഒരു ഉത്തരവുണ്ട്. பின்வாங்கி போயிருக்கக்கூடிய நபர்களிடத்திலே கேட்போம் என்றால் அவர்கள் பொதுவாய் சொல்லக்கூடிய ஒரு பதில் உண்டு. ഇന്ന സഹോദരന്റെ ജീവിതം കണ്ടിട്ട് എനിക്ക് ആ സഹോദരനുമായിട്ട് യോജിച്ചു പോകാൻ പറ്റുന്നില്ല, അതുകൊണ്ട് ഞാൻ സഭയിലേക്ക് വരുന്നില്ല എന്ന് പറയും. இந்த ஒரு குறிப்பிட்ட சகோதரனுடைய வாழ்க்கையை பார்த்து எனக்கு அவரோட கூட இணைந்து ஆராதிக்க ஐக்கியப்பட முடியாத காரணத்தினாலே நான் சபையினுடைய ஐக்கியத்தை விட்டு பிரிந்திருக்கிறேன் என்று சொல்வதும் உண்டு. വാസ്തവത്തിൽ സാത്താനാണോ നമ്മളെ പാപത്തിൽ വീഴിക്കുന്നത്? பொதுவாக சாத்தான் தான் நம்மை பாவத்தில் விழச் செய்கிறானா? നമ്മുടെ റോൾ ഒന്നും അതിലില്ലേ? நம்முடைய பங்கு அதுல எதுவுமே இல்லையா? ഇടം കൊടുക്കരുത്, അല്ലെങ്കിൽ ഏതെങ്കിലും ഒരു കാര്യം നെഗറ്റീവായിട്ട് ചെയ്യരുത്, അനുസരിക്കണം, ഇന്നത് ചെയ്യരുത് എന്ന് പറയുമ്പോൾ അതിൻ്റെ ഒരു വാർണിംഗ് സൈൻ ഉണ്ട്. இடங்கூடாமலும் இருங்கள் என்று எதிர்மறையாக ஒரு கட்டளையாக அங்கே சொல்லப்படும் நேரத்தில் அதற்கான ஒரு எச்சரிப்பும் அதிலே சொல்லப்படுகிறதை பார்க்க முடியும். അത് ചെയ്യരുത്, ചെയ്താൽ ഭവിഷ്യത്ത് ഉണ്ടാവും. அதிலே செய்ய வேண்டாம், அப்படி செய்தோம் என்று சொன்னால் அதிலே ஒரு அழிவு ஏற்படும். ഇതിനെ വിശദീകരിക്കാൻ ഒരു ചെറിയ എക്സാമ്പിൾ നമുക്ക് എല്ലാവർക്കും അറിയാവുന്ന വചനത്തിൽ തന്നെയുണ്ട്. இதை விரிவாக சொல்வதற்கு ஏதுவாக வசனத்திலிருந்து தான் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு உண்டு. നമ്മുടെ ആദിമ പേരൻസ്, അതായത് ആദാം ഹവ്വയുടെ കാലത്ത് ഏദൻ തോട്ടത്തിൽ വെച്ചിട്ട് സാത്താൻ പാമ്പിന്റെ രൂപത്തിൽ വന്ന് ഹവ്വയെ ചതിക്കുന്നുണ്ട്. இங்க நம்முடைய முதல் பெற்றோராக இருக்கக்கூடிய ஆதாம் ஏவாள் அங்கே தோட்டத்திலே வாழ்ந்திருந்த நேரத்திலே அங்கே பாம்பு வந்து ஏவாளை இடத்துல வந்து ஏமாற்றுகிறான். അവിടെ നമ്മൾ ശ്രദ്ധിച്ചിട്ടുണ്ടോ, ഈ പാമ്പ് ഒരു ഫോഴ്സും ചെലുത്തിയില്ല. இங்க அந்த இடத்துல நாம் சிந்தித்திருக்கிறோமா என்று தெரியவில்லை. பாம்பு எந்த விதமான ஒரு கட்டாயப்படுத்துதலையும் அங்கே செய்யவில்லை. ഈ പഴം തിന്നണം നിർബന്ധിച്ചോ? இந்த பழத்தை நீ சாப்பிட வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினதா? സാത്താൻ അത് പറിച്ചുകൊണ്ട് വന്നിട്ട് ഫോഴ്സ്ഫുള്ളി കൊണ്ട് കൊടുത്തിട്ട് തിന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ടോ? அந்த பழத்தை சாத்தான் பறித்து வந்து நீ இதை நீ சாப்பிட்டே ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினதா? ഇല്ല. இல்லை. എന്നാൽ സാത്താൻ അവളെ ഈവിനെ എൻടൈസ് ചെയ്തു, അല്ലെങ്കിൽ പ്രലോഭിപ്പിച്ചു എന്ന് മനസ്സിലാക്കാൻ കഴിയും. ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் சாத்தான் அங்கே ஏவாளை வசீகரித்தான், வஞ்சித்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். അപ്പൊ ഡയറക്റ്റ് ആയിട്ട് പാപം ചെയ്തില്ല,
പക്ഷെങ്കില് ചെയ്യിപ്പിച്ചില്ല, പക്ഷെങ്കില് പ്രലോഭിപ്പിച്ചു. இங்கே நேரடியாக அவன் பாவம் செய்வதற்கான கட்டாயப்படுத்தவில்லை, ஆனால் அதை நீ செய்வதற்கான ஒரு தூண்டுதலை மட்டுமே செய்கிறான். നമ്മുടെയും ജീവിതത്തിൽ ഇങ്ങനെ ഒരു അനുഭവം വരത്തില്ലേ? நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்பேற்பட்ட அனுபவம் வருவதில்லையா? സാത്താൻ ആരെങ്കിലും ഡയറക്റ്റ് ആയിട്ട് കൊന്നതായിട്ട് അറിയാമോ? சாத்தான் யாரையாவது நேரடியாக கொன்றான் என்று நமக்கு தெரியுமா? തിരുവചനത്തില് வேதவசனத்தில் அப்படி எழுதப்பட்டிருக்கா? ഉണ്ടോ? ഡയറക്റ്റ് ആയിട്ട് ആരെയും കൊന്നിട്ടില്ല. நேரடியாக யாரையும் கொலை செய்யவில்லை. പക്ഷെങ്കില് നമ്മൾ അപ്പോസ്തല പ്രവൃത്തികളിൽ വായിക്കുന്ന ഒരു സംഭവം ഉണ്ടല്ലോ, അനന്യ സഫീറ ദൈവനാമത്തിൽ ചില കാര്യങ്ങളൊക്കെ കൊണ്ടുവന്ന് കൊടുത്തു, പക്ഷെ അതിൻ്റെ അകത്ത് അവർ വഞ്ചന കാണിച്ചു. ஆனால் நான் புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலர் நடவடிக்கையில் வாசிக்கும் பொழுது அனனியா சஃபீரா அவர்கள் ஏமாற்றி வந்து சாத்தானால் ஏவப்பட்ட நிலைமையிலே அவர்கள் வந்து பொய் சொல்கிறார்கள். അപ്പോൾ പത്രോസ് ചോദിക്കുന്നുണ്ട്, பேதுரு கேட்கிறார், നിന്റെ പരിശുദ്ധാത്മാവിന് വിരോധമായിട്ട് നിന്നെ സാത്താൻ ഉപയോഗിച്ചുവോ എന്ന് ചോദിക്കുന്നുണ്ട്. നിന്റെ ഹൃദയം കൈവശമാക്കിയോ എന്നാ ചോദിക്കുന്നത്. பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பாவம் செய்யும்படிக்கு இங்கே சாத்தான் உன்னுடைய இருதயத்தை கையகப்படுத்தினானா என்று கேட்கிறார். What happened actually? ஆனால் அங்கே உண்மை நடைபெற்றது என்ன? Satan really influenced the thought process of Ananias and Sapphira. அனனியா சஃபீராளுடைய சிந்தனையை இந்த சாத்தான் அதிகமாக தூண்டி இங்கே செல்வாக்கு செலுத்தினான். What was the result? அதனுடைய விளைவு என்ன? Both of them had to be die. இருவருமே அங்கே இறக்க வேண்டியதாயிற்று. ഇതുപോലെ ഒരു സംഭവം പഴയ നിയമത്തിലുണ്ട്. இதுபோல பழைய ஏற்பாட்டிலும் ஒரு சம்பவம் உண்டு. പെട്ടെന്ന് ഓർമ്മ വരുന്നുണ്ടോ? ക്ലൂ പറയാം. ക്ലൂ கவுண்டிங் தி ஸ்பிரிட்ஸ். ദാവീദിന്റെ കാര്യത്തിലാണ്. ദാവീദുடைய வாழ்க்கையிலே അവിടെ ആക്ച്വലി ദാവീദിനെ പ്രലോഭിപ്പിക്കുന്നതായിട്ടല്ല ആദ്യം എഴുതിയിരിക്കുന്നത്. ആ ഭാഗം ഞാൻ ഒന്ന് നോക്കാം. அந்த பகுதி நாம் வாசிப்போம். സെക്കൻഡ് ക്രോണിക്കിൾസ് ചാപ്റ്റർ 21:1. 2 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் முதல் வசனம். 21:1. അല്ല, അത് സെക്കൻഡ് ആണോ ഫസ്റ്റ് ആണോ? ஃபர்ஸ்ட் கிரானிக்கல்ஸ் 3 நாளாகமம் 21ஆம் அதிகாரம். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவி விட்டது. The intention of Satan was to create problem or failure in the nation of Israel. இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு தோல்வியை சந்திக்க வேண்டும் என்று விரும்பிதான் இந்த சாத்தான் இப்பொழுது இந்த செயலை ஆரம்பிக்கின்றான். അതിനായിട്ട് സാത്താൻ കണ്ടുപിടിച്ച വ്യക്തി രാജാവായ ദാവീദിനെയാണ്. அதற்காக சாத்தான் கண்டுபிடித்த ஒரு நபர் தான் ராஜாவாகிய தாவீது. പല രാജ്യങ്ങളുമായിട്ട് വിജയക്കൊടി നാട്ടിയതിനു ശേഷം ദാതാവിന്റെ മനസ്സിൽ ഒരു പക്ഷേ അങ്ങനെ എഴുതിയിട്ടില്ല, ഒരു അഹങ്കാരമോ അല്ലെങ്കിൽ ഓവർ കോൺഫിഡൻസോ എന്തോ തോന്നിയതായിരിക്കാം. ഏതായാലും ജനങ്ങളെ എണ്ണുവാൻ വേണ്ടി ആർമി ചീഫിനോട് പറയുക, பல தேசங்களை பல ராஜ்யங்களை வெற்றி கொண்டதனுடைய பின்பதாக இந்த ராஜாவினுடைய மனதிலே சரி என்று சொல்லி ஒரு அதீத நம்பிக்கையோ ஒரு திட நம்பிக்கை ஏற்பட்ட காரணத்தினாலே இந்த தேசத்தை கணக்கிடலாம் என்று அவன் முடிவு செய்து யோவாபினிடத்திலே சொல்லியிருப்பதற்கு வாய்ப்புண்டு. ഈ സൈന്യാധിപൻ ആക്ച്വലി രാജാവിനെ അഡ്വൈസ് ചെയ്യുന്നുണ്ട്. ஆனால் இந்த சேனையின் அதிபதி இந்த ராஜாவுக்கு ஒரு அறிவுரையை சொல்கிறான். ആവശ്യമില്ല, இது தேவையில்லை, ദൈവം നമ്മോട് കൂടെ ഉണ്ട്, தேவன் நம்மோடு இருக்கிறார், ദൈവം നമുക്ക് വിജയം തരുന്നുണ്ട്, தேவன் நமக்கு வெற்றியை கொடுத்து வருகிறார். എന്തിനാണ് ഈ ഒരു പ്രോസസ്? அப்படியானால் ஏன் இந்த ஒரு கணக்கிடும் முறை வருகின்றது? ബട്ട് ദാവീദിന്റെ ഹൃദയത്തില് സാത്താൻ ഈ കാര്യം അല്ലെങ്കിൽ ദാവീദിന്റെ തോട്ട് പ്രോസസ്സില് സാത്താൻ ഇടപെട്ടു. ஆகவே தாவீதினுடைய மனதிலே சாத்தான் செயல்பட்டதனால் அந்த செயலுக்கு ஏற்ற வண்ணமாக இந்த தாவீது செயல்படுகிறான். யோபிന്, although he is army chief, he had to obey the order of King David. யோவாபு ஒரு படைத்தலைவனாக இருந்த போதும் கூட ராஜாவாகிய தாவீதுக்கு அவன் கீழ்ப்படிந்தாக வேண்டும். അങ്ങനെ എണ്ണമെടുത്തു. அப்படியாக கணக்கிட்டார்கள். ഇസ്രായേലിലെ 11 ലക്ഷം, இஸ்ரேலிலே 11 லட்சம், യഹൂദയിലെ 3.7 lakhs, யூதாவிலே 3.7 லட்சம். അതൊക്കെ എടുത്തതിന് ശേഷം இந்த கணக்கெடுப்பெல்லாம் முடித்த பின்பதாக ദൈവത്തിന് അനിഷ്ടമായി എന്നുള്ളത് വെളിപ്പെടുത്തി. அது தேவனுக்கு அருவருப்பாய் இருப்பது என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. Of course, ദൈവത്തിന് ഒരു ചോയ്സ് കൊടുത്തു, ഈ ശിക്ഷയിൽ ഏതാ നിനക്ക് വേണ്ടിയെന്ന്. இந்த சிற்றையிலே உனக்கு எது வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அவனுக்கு ஒரு தெரிந்தெடுப்பை கொடுத்தார். ദാവീദ് ദൈവത്താൽ ശിക്ഷ അനുഭവിച്ചാൽ മതി, ശത്രുക്കളാൽ അനുഭവിക്കേണ്ട എന്ന്
പറഞ്ഞ് ദൈവത്താലുള്ള ശിക്ഷ ഏൽക്കുവാനായിട്ട് തീരുമാനിച്ചു. சத்துருக்களுடைய கரத்திலே விழுவதை காட்டிலும் கர்த்தருடைய கரத்திலே விழுவதே நலம் என்று சொல்லி தாவீது தீர்மானம் எடுத்து அங்கே கர்த்தருடைய கரத்திலிருந்து சிக்ஷையை பெற்றான். What happened there? அங்கே நடைபெற்றது என்ன? 70,000 people died because of Mahamari. இந்த குறிப்பிட்ட ஜனத்தொகை காரணத்து நிமித்தமாக 70,000 நபர்கள் அங்கே மரித்து போனார்கள். സാത്താൻ ഡയറക്റ്റ് ആയിട്ട് കൊന്നില്ല. சாத்தான் நேரடியாக கொல்லவில்லை. പുതിയ നിയമത്തിൽ ഒരു കപ്പിളിന്റെ കാര്യം നമ്മൾ കണ്ടത്. புதிய ஏற்பாட்டிலே ஒரு தம்பதியின் விஷயத்தை நாம் பார்த்தோம். ഇവിടെ നാം കാണുന്നത് 70,000 ജനം മരിച്ചുപോയി. இங்கே நாம் வாசிப்பது 70,000 மக்கள் மரித்து போனார்கள். അപ്പോൾ സാത്താൻ നേരിട്ട് കൊല ചെയ്യുന്നില്ല, അല്ലെങ്കിൽ പാപം ചെയ്യുന്നില്ല, നമ്മളെ ഉപദ്രവിക്കുന്നില്ല എങ്കിലും ഇൻഡയറക്ട്ലി he can entice us, he can challenge us, he can tempt us. சாத்தான் நேரடியாக நம்மை துன்பப்படுத்தவோ கொலை செய்ய முடியாவிட்டாலும் கூட அவன் மறைமுகமாக நமக்கு எதிராக தூண்டி விடுவதும் நம்மை வசீகரிப்பதும் நம்மை வஞ்சிப்பதுமாக அவனால் நிச்சயம் முடியும். ഈ സാത്താൻ നമുക്ക് ചുറ്റും ഉണ്ടെന്നുള്ളത് നമുക്ക് ആർക്കെങ്കിലും ബോധ്യമുണ്ടോ? இந்த சாத்தான் நம்மை சுற்றும் இருக்கிறான் என்பதை பற்றி இருக்கிற உணர்வு நமக்கு எல்லாத்துக்கும் இருக்கா? നാം ഇങ്ങനെ കൂടി വരുമ്പോൾ ദൈവത്തിന്റെ സാന്നിധ്യം ഉണ്ടെന്ന് നാം പലപ്പോഴും ഓർക്കാറുണ്ട്. நாம் இவனமாக கூடி வரும் நேரத்தில் கர்த்தருடைய சன்னிதானம் நமக்கு உண்டு என்பதை பற்றி நாம் எல்லாரும் நினைவு கூறுகிறோம். 2-3 പേർ എന്റെ നാമത്തിൽ എവിടെ കൂടി വന്നാലും അവരുടെ മധ്യത്തിൽ ഞാൻ ഉണ്ടാകും എന്നുള്ള വാഗ്ദത്തം നമുക്കുണ്ട്. അതുകൊണ്ട് നാം അപ്പോഴും അത് ഓർക്കും. 2-3 பேர் எங்கே நாம் அவருடைய நாமத்தின் பெயரில் கூடி வருகின்றோமோ அங்கே அவருடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது என்ற ஒரு வசனம் நமக்கு ஞாபகம் உண்டு. എന്നാ സാത്താനെ കുറിച്ച് എന്താ പറയുന്നത്? ஆனால் சாத்தானை குறித்து நாம் என்ன வாசிக்கின்றோம்? ഇങ്ങനെ പറഞ്ഞിട്ടില്ലെങ്കിലും இப்படி சொல்லாவிட்டாலும் கூட എല്ലായിടത്തും ഉണ്ട്. அவன் எல்லா இடத்திலும் இருக்கிறான். നമ്മുടെ ചുറ്റും, நம்மை சுற்றும், നമ്മുടെ പിന്നാലെ, நம்முடைய பின்னால் ഭയങ്കര ശ്രദ്ധയാണ് നമ്മളെ കുറിച്ച്. நம்மை பற்றி அதிகமாய் கவனித்து வருகிறான். എന്തിനാണ്? எதற்காக? നമ്മളെ വീഴിക്കാൻ, நம்மை விழச் செய்வதற்கு, വിഴുങ്ങുവാൻ. நம்மை விழுங்குவாது. ഒരു ഫേമസ് വേർഡ്സ് ഉണ്ടല്ലോ, അലറുന്ന സിംഹം പോലെ സാത്താൻ നമുക്ക് ചുറ്റുമുള്ളത് കൊണ്ട് നാം ശ്രദ്ധയോടുകൂടി கர்ஜிக்கிற சிங்கம் போல் சாத்தான் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி திரிவது நிமித்தமாய் நாம் கவனமாக இருப்போம் என்றும் வசனம் சொல்லப்படுகிறது. ഇവിടെ നാം വായിച്ചത്, ആദ്യം വായിച്ച വാക്യത്തില്, இங்கே நாம் முதலாவதாக வாசித்த வசனத்திலே സാത്താന്, പിശാചിന് ഇടം കൊടുക്കരുത്. இங்கே சாத்தானுக்கு இடம் கொடாதீர்கள், பிசாசுக்கு இடம் கொடாதீர்கள் என்று ഇടം കൊടുക്കരുത് എന്ന് പറയുമ്പോൾ ഇടം കൊടുക്കാൻ സാധ്യത ഉള്ളത് കൊണ്ടാണ് അങ്ങനെ ഒരു കൽപ്പന വന്നിരിക്കുന്നത്. இடம் கொடாதிருங்கள் என்று சொல்லப்படுமானால் இடம் கொடுப்பதற்கு ஏதுவான சாத்தியம் அல்லது வாய்ப்புகள் உண்டு என்பதை பற்றி இருக்கிற காரணத்தினால்தான் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது. സാത്താൻ ഈ ലോകത്തിൽ, ഈ ഭൂമിയിൽ മനുഷ്യരുടെ ഇടയിൽ ஊடாடி செஞ்சிருக்கான். இங்கே சாத்தான் இந்த பூமியிலே மனுஷர்கள் மத்தியிலே அவன் ஊடுருவிதான் அவன் சஞ்சரித்து வருகிறான். യോബിന്റെ പുസ്തകത്തിൽ ഒരു വാക്യം ഇങ്ങനെയുണ്ട്, ദൈവം, യഹോവയായ ദൈവം ദേവപുത്രന്മാരിൽ ഒന്നിച്ച് കൂടി വരുമ്പോൾ സാത്താനും അവരോട് ചേർന്ന് വന്നു എന്ന് പറയുന്നു. தேவபுத்திரர் கர்த்தருடைய சன்னிதானத்திலே வந்து நிற்கும் பொழுது சாத்தானும் அவரிடத்திலே வந்து நின்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. അപ്പം ദൈവത്തിന് സാത്താന്റെ പരിപാടികളൊക്കെ നല്ലോണം അറിയാമല്ലോ. தேவனுக்கு சாத்தானுடைய செயல்கள் முற்றுமாய் நன்றாய் அறிந்தவராக இருக்கிறார் அல்லவா? ദൈവം ചോദിക്കുന്നുണ്ട്, സാത്താനെ നീ എവിടെ നിന്ന് വരുന്നു? அப்பொழுது தேவன் கேட்கிறார், சாத்தானே நீ எங்கே இருந்து வருகிறாய் என்று கேட்கிறார். അവന്റെ ഉടനെ റിപ്ലൈ കൊടുത്തു. அவன் உடனே பதில் சொன்னான், ഞാൻ ഭൂമിയിൽ എങ്ങും ഊടാടി സഞ്ചരിച്ചിട്ട് വരുന്നു, நான் பூமியில் எங்கும் உலாவி சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். അപ്പോൾ പെട്ടെന്ന് ദൈവത്തിന് ഒരു വ്യക്തിയെ കുറിച്ച് ഒരു ചിന്തയുണ്ടായി. அப்பொழுது கர்த்தருக்கு ஒரு நபரை பற்றிய ஒரு எண்ணம் ஏற்பட்டது. നീ വിശ്വസ്തനായിരിക്കുന്ന ആ യോബിനെ ദൃഷ്ടി വെച്ചോ എന്ന് ചോദിക്കുന്നുണ്ട്. உண்மையிலவனாக இருக்கக்கூடிய அந்த யோபுவின் மேல் நீ கண் வைத்தாயா என்றும் கேட்கிறார். ദൃഷ്ടി വെച്ചോ എന്ന് ചോദിച്ചാല് അവനെ നീ നശിപ്പിക്കാൻ ശ്രമിച്ചോ എന്നാണ് ചോദിച്ചതിന്റെ അർത്ഥം. கண் வைத்தாய் என்று சொல்லப்படும் நேரத்தில் அவனை அழிப்பதற்கு ஏதுவாக நீ விரும்பி முற்பட்டாயா என்பதுதான் அதனுடைய பதில். അപ്പൊ അതിന് ഉടനെ ബദലടിക്കുന്നുണ്ട്. ചുറ്റും മതിൽ കെട്ടിയിട്ടുണ്ടല്ലോ, പിന്നെ ഞാൻ എങ്ങനെ യോബിനെ അറ്റാക്ക് ചെയ്യുന്നത്? நீர்தான் அது அவனுக்கு சுற்றுமாக மதில் கட்டி வைத்திருக்கிறீரே, அப்பொழுது எப்படியாக நான் அவனுக்கு எதிராக செயல்பட முடியும் என்று கேட்கிறான். അവിടെ ദൈവം സാത്താനെ അനുവദിച്ചു വിടുന്നതായിട്ട് കാണുന്നുണ്ട്. அங்கே தேவன் சாத்தானுக்கு அனுமதி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். അവന്റെ പ്രാണനെ മാത്രം നീ തൊടരുത്, ബാക്കി അവനുള്ളതെല്ലാം നീ എടുത്തോളൂ. அவனுடைய ஜீவனை மட்டும் நீ தொட வேண்டாம், மீதி எல்லாவற்றையும் நீ எடுத்துக்கொள் என்று சொன்னார். അതുപോലെ ഒരു കോൺഫിഡൻസ് ആണ് ദൈവത്തിന് യോബിന്റെ മേലുണ്ടായിരുന്നത്. അതുപോലെ இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை தான் இங்கே தேவன் யோபுவின் மேல் வைத்திருந்தார். ദൈവം അറിഞ്ഞിരുന്നു, ഉറപ്പിച്ച് മനസ്സിലാക്കിയിരുന്നു, യോബ് ഒരിക്കലും സാത്താന് തന്റെ ജീവിതത്തിൽ ഇടം കൊടുക്കയില്ല എന്ന്. யோபு ஒரு காலத்திலும் தன்னுடைய மனதிலே சாத்தானுக்கு இடம் கொடுக்க மாட்டான் என்பதை பற்றி தேவன் முற்றுமாய் அறிந்து வைத்திருந்தார். യോബിന്റെ കാര്യത്തിൽ ഈ സംഭവം നടന്നത് യോബിന്റെ വിശ്വാസത്തെ പരിശോധിക്കുന്ന ഒരു പരിശോധനയായിട്ട് മാത്രമേ ഉള്ളൂ, അല്ലാതെ ഒരു
സാത്താൻ ടെംപ്റ്റ് ചെയ്ത് പാപം ചെയ്യിക്കാനായിട്ട് ശ്രമിച്ചതായിട്ട് എൻ്റെ അത് കാണുന്നില്ല. நாம் அந்த இடத்துல வாசிக்கும் பொழுது சாத்தான் யோபுவை பரிசோதித்து எப்படியாவது அவன் பாவத்தில் விழச் செய்ய வேண்டும் என்பது நிமித்தமாக அல்ல, மாறாக தேவன் இந்த யோபுனுடைய வாழ்க்கையினுடைய உண்மையை அவர் நிரூபிப்பதற்காகவே இவற்றை அனுமதித்தார் என்பதை நாம் காண முடிகிறது. എങ്കിലും സ്വന്തം ഭാര്യയെ ഉപയോഗിച്ച് സാത്താൻ ഒന്ന് ട്രൈ ചെയ്തു. ஆனால் சொந்த மனைவியையும் பயன்படுத்தி சாத்தான் ஒரு விஷயம் முயற்சி செய்து பார்த்தான். നമുക്കറിയാമല്ലോ, ഒരു വല്ലാത്ത ചോദ്യമല്ലേ ചോദിച്ചത്. அது கேட்டது ஒரு மிகப்பெரிய பொல்லாத ஒரு கேள்வியாக இருக்கிறது அல்லவா? ഈ ദൈവത്തെ ഉപേക്ഷിച്ച് ചത്തു കളയാനാ പറഞ്ഞു. இந்த தெய்வத்தை நீ மறுதலித்து நீ மரித்து போ என்று சொன்னால். എങ്കിലും ഇയ്യോബിന്റെ കാര്യത്തില് ദൈവത്തിന്റെ ഭാഗത്തു നിന്ന് വന്ന ഒരു ട്രയൽ, ഒരു പരിശോധനയാണ്, വിശ്വാസത്തിൽ ഉറപ്പിക്കാനുള്ള പരിശോധനയാണെന്ന് വിശ്വസിച്ച് சாத்தான் இடம் கொடுத்திല്ല. ஆனால் யோபுவுக்கோ தன்னுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு கிடைக்கப்பெற்ற அவனுடைய உண்மையினுடைய ஒரு பரிசோதனையாக இதை அவன் கண்டுகொண்டு சாத்தானுக்கு எந்த விதத்திலும் இடம் கொடுக்கவில்லை. നമുക്ക് ഒരു കാര്യം നാം മനസ്സിലാക്കുന്നുണ്ടോ, അതായത് നാം അനുവദിക്കാതെ சாத்தான் நம்மளில் பிரவேசிக்கையில்லை. நாம் அனுமதியாமல் சாத்தான் ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையிலே பிரவேசிக்க மாட்டான் என்பதை நாம் புரிந்து வைத்திருக்கிறோமா? Without you opening the door of your mind or your heart, Satan will never enter. உங்களுடைய மனதிலேயோ அல்லது உங்களுடைய இதயத்தினுடைய வாசலை நீங்கள் திறக்காமல் ஒருபோதும் சாத்தான் உள்ளே பிரவேசிக்க மாட்டான். സാത്താൻ ഊടാടി സഞ്ചരിക്കുകയാണ്. വ്യക്തികളുടെ, കുടുംബങ്ങളുടെ, അസംബ്ലികളുടെ ഒക്കെ വിവരങ്ങൾ അറിയുകയും അവരിൽ കയറിക്കൂടാനും തെറ്റിക്കാനും ഈ സാത്താൻ ശ്രമിച്ചുകൊണ്ടിരിക്കുകയാണ്. சாத்தானவன் சபையினுடைய விவரங்களையும் அதே போல மக்களுடைய விவரங்கள் எல்லாவற்றையும் தெரிந்தவனாக ஜனங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டு அவர்களை விழச் செய்வதற்காக சுற்றி திரிந்து வருகிறான். നമ്മുടെ ചുറ്റും അലറുന്ന സിംഹം എന്നാണ് എഴുതിയിരിക്കുന്നത്. நம்மை சுற்றும் கர்ஜிக்கிற சிங்கம் என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. നമ്മുടെ ജീവിതത്തിൽ എവിടെയെങ്കിലും ഒരു ചെറിയ ഓപ്പണിംഗ് കിട്ടിയാൽ അവൻ കയറിക്കൂടും. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சிறிய ஒரு திறப்பு கிடைக்கப்பெறுமானால் அங்கே அவன் பிரவேசித்துக் கொள்வான். പ്രവേശനത്തിന് ശേഷം, பிரவேசித்த பின்னர் നമുക്ക് ദോഷമേ വരുത്തുള്ളൂ, நமக்கு ஒரு தீமைதான் நிச்சயம் ஏற்படும். അതുകൊണ്ട് ഈ പിശാചിന് ഇടം കൊടുക്കരുത് എന്ന് പറഞ്ഞ ചെറിയൊരു വാക്യമാണെങ്കിലും വളരെ പ്രാധാന്യം അർഹിക്കുന്ന ഒരു വാക്യമാണ്. பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்பது ஒரு சிறிய ஒரு வார்த்தையாக இருந்தாலும் கூட அது மிகப்பெரிய முக்கியத்துவம் பெறுகிறதாக இருக்கிறது. നാം നമ്മുടെ ആത്മീയ ജീവിതത്തിൽ പരാജയം സംഭവിക്കുന്നു എങ്കിൽ അതിന്റെ ഉത്തരവാദിയം നമ്മൾ തന്നെയാണ്. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்கு ஒரு தோல்வி ஏற்படும் என்று சொன்னால் அதற்கான பொறுப்பு நாம் மட்டுமே. ആരെയും ബ്ലെയിം ചെയ്തിട്ട് കാര്യമില്ല. யாரையும் குற்றம் சொல்லி அதிலே விஷயம் இல்லை. ഞാൻ മുമ്പ് പറഞ്ഞ പോലെ പിന്മാറ്റ അനുഭവത്തിൽ പോകുന്നവർ പോലും മറ്റുള്ളവരെ ബ്ലെയിം ചെയ്തിട്ട് കാര്യമില്ല. நான் சொன்னேன் அல்லவா, பின்வாங்கி போகிறவர்கள் கூட மற்றவர்களை குறை சொல்லி குற்றம் சொல்லி எந்த விதமான பயனும் இல்லை. അവരവരുടെ ജീവിതത്തെ ഒന്ന് ജഡ്ജ് ചെയ്ത് നോക്കിയാൽ അറിയാം ഈ പിന്മാറ്റത്തിന്റെ കാര്യം, റീസൺ എന്തായിരുന്നു. அவரவர் தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் நிதானித்து பார்ப்பார் என்று சொன்னால் இந்த பின்வாங்கி போனதற்கான காரணம் என்னவென்பதை கண்டறிய முடியும். ഈ നാം തന്നെയാണ് റെസ്പോൺസിബിൾ എന്ന് പറയാനായിട്ട് പറഞ്ഞു. അതിന് രണ്ട് എക്സാമ്പിൾ കൂടെ പറയാം. രണ്ടിന്റെ നെഗറ്റീവ് ആൻഡ് പോസിറ്റീവ് സൈഡിന്റെ എക്സാമ്പിൾ വചനത്തിലുണ്ട്. வேதவசனத்திலே நாம் தானே இதற்கு காரணம் என்று சொல்வதற்கு ஏதுவாக அதனை சுட்டி காண்பிப்பதற்கு நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் இரண்டு எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றது. ജോസഫിന്റെ ചരിത്രം എല്ലാവർക്കും അറിയാം. யோசேப்பினுடைய சரித்திரம் நமக்கு எல்லாருக்கும் நன்றாய் தெரியும். ജോസഫിന്റെ സഹോദരന്മാർ ജോസഫിനെ നിന്ദിച്ചു. யோசேப்பினுடைய சகோதரர் யோசேப்பை நிந்தித்தார்கள். ജോസഫിനെ കാരാഗൃഹത്തിലാക്കി, അല്ലെങ്കിൽ കുഴിയിലിട്ടു, ഒടുവിൽ മിസ്രൈമ്യർക്ക് വിറ്റു. யோசேப்பை அங்கே சிறையிலே போட்டார்கள், அந்த குழியிலே போட்டார்கள். பின்பதாக அவன் இறுதியிலே யோசேப்பு விற்கப்பட்டான். ഈ സഹോദരന്മാരുടെ മനസ്സിൽ സാത്താനാണ് ഈ ഒരു പ്രേരണ കൊടുത്തത്. இந்த சகோதரருடைய மனதிலே சாத்தான் தான் அந்த சிந்தனையை கொடுத்தானா? ഡയറക്റ്റായിട്ട് കൊന്നില്ല. രൂപേൻ അതിൻ്റെ ഇടയ്ക്ക് ഇടപെട്ടു, കൊല്ലണ്ട, അവനെ കുഴിയിൽ കിണറ്റിലിട്ടാ മതിയെന്ന്. அவனை கொலை செய்ய வேண்டாம், ரூபன் சொல்லும் பொழுது அவனை நாம் கொல்லாமல் அவனை குழியிலே போட்டு விடுவோம் என்று சொன்னான். എന്നാൽ ജോസഫിന് പോത്തിഫറിന്റെ ഭവനത്തിൽ എന്താ സംഭവിച്ചത്? ஆனால் யோசேப்புக்கு போத்திபாருடைய வீட்டிலே சம்பவித்தது என்ன? സാത്താൻ അവനെ ശരിക്കും ടെംപ്റ്റ് ചെയ്യിപ്പിച്ചു. சாத்தான் அவனை நேரடியாகவே அவனை பரீட்சித்து பார்க்கிறான், சோதித்து பார்க்கிறான். ഒരുമാതിരി സാധാരണയായിട്ടുള്ള ദൈവവിശ്വാസം സാധാരണ പോലുള്ള ഒരാളാണ് തെറ്റിപ്പോകാൻ സാധ്യതയുണ്ടായിരുന്നു. ஒரு சாதாரண பொதுவான விசுவாசத்தை வைத்திருக்கக்கூடிய ஒருவன் இந்த சந்தர்ப்பத்திலே தவறி போவதற்கான வாய்ப்பு இருக்கும். വീട്ടിൽ ആരും ഇല്ല, வீட்டில் யாருமே இல்லை, നല്ലൊരു ഓഫർ. இது ஒரு நல்ல ஒரு தருணமாக இருக்கிறது. പക്ഷെങ്കിൽ ജോസഫ് ചെയ്തത് എന്താണ്? ஆனால் யோசேப்பு செய்தது என்ன? പിശാചിന് ഇടം കൊടുത്തില്ല, பிசாசுக்கு இடம் கொடுக்கவில்லை. അതുകൊണ്ട് ജോസഫിന്റെ ജീവിതം പിന്നീട് ദൈവാനുഗ്രഹം ഉള്ളതായി തീർന്നു. அது நிமித்தமாக யோசேப்புடைய வாழ்க்கை பின்னாளிலே ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாறியது.
ദാവീദിന്റെ കാര്യവും നമുക്കറിയാമല്ലോ. தாவீதுடைய விஷயம் நமக்கு நன்றாய் தெரியும் அல்லவா? ദാവീദിന്റെ മനസ്സിനെ പ്രലോഭിപ്പിച്ചത് സാത്താനാണ്. தாவீதுடைய மனதை வசீகரித்தது சாத்தான். ഇപ്പം ദാവീദിനെ പ്രലോഭിപ്പിച്ചിട്ട് ആ പെണ്ണിനെ ഇങ്ങോട്ട് വിളിപ്പിക്കുക ചെയ്തത്. தாவீதுடைய மனதை வசீகரித்து அந்த பெண்ணை தாவீது இங்கே தன் வீட்டுக்கு அழைக்கிறான். പക്ഷെങ്കിൽ ദാവീദ് ഈ പ്രലോഭനത്തിന് വഴങ്ങി ഇടം കൊടുത്തു. ஆனால் தாவீதோ இந்த வசீகரத்துக்கு தன்னை இணங்கி ஒப்பு கொடுத்து விட்டான். അതിന്റെ ഫലം ദൈവത്തിന്റെ ശിക്ഷ അനുഭവിക്കാൻ ഇടയായി. அதனுடைய பலன் அவன் தேவனுடைய சிற்றை அனுபவிக்க வாய்ப்பானது. പിന്നീട് അവൻ ദൈവസന്നിധിയിൽ റെക്കൺസൈൽ ചെയ്യപ്പെട്ടു. பின்பதாக அவன் தேவ சன்னிதானத்திலே ஒப்புரவாக்கப்பட்டான். ദൈവത്താൽ നല്ല പേരൊക്കെ ലഭിച്ചു. தேவனாலே நல்ல பெயரெல்லாம் கிடைக்கப்பெற்றது. എന്നാൽ ഈ രണ്ട് എക്സാമ്പിൾ നമ്മൾ ഓർക്കുമ്പോൾ ഈ സാത്താന്റെ ഇൻഫ്ലുവൻസ് നമുക്ക് നല്ലതിനും തീയതിനും ആകാം. ஆனால் இந்த இரண்டு எடுத்துக்காட்டுகளை நாம் நிதானித்து பார்க்கும் நேரத்தில் அங்கே சாத்தானுடைய ஏவுதல் என்பது அதை நாம் சரியான விதத்திலும் அதே போல தவறான விதத்திலும் மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை அறிவதற்கே. ഈ സാത്താൻ ഊടാടി നടന്നിട്ട് അല്ലെങ്കിൽ നമ്മുടെ ചുറ്റും കടന്നുകൂടിയിട്ട് നമ്മുടെ ഉള്ളിൽ കടന്നാൽ ഇദ്ദേഹം ചെയ്യാൻ പോകുന്ന എന്താണ്? இந்த சாத்தான் அங்குமிங்குமாய் உலாவிக் கொண்டு கடைசியாக நமக்குள்ளாகவே வந்து செயல்பட்டால் அதனுடைய சம்பவம் என்னவாக இருக்கும்? ഒരു വാക്യമുണ്ട്, പറഞ്ഞാൽ പെട്ടെന്ന് നിങ്ങൾക്ക് അറിയും. ஒரு வசனம் உண்டு, சொன்ன உங்களுக்கு உடனே ஞாபகம் வரும். യോഹന്നാൻ 10:10. யோவான் 10:10. யோவான் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். 3 കാര്യങ്ങൾ ചെയ്യുമെന്ന് അവിടെ പറഞ്ഞിട്ടുണ്ട്. அங்கே 3 காரியங்கள் செய்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூரணப்படவும் வந்தேன். അവിടെ ഒരു തിരുടൻ, കള്ളനെ കുറിച്ച് പറയുന്നുണ്ട്. அங்கே ஒரு திருடனை பற்றி சொல்லப்படுகிறது. ആരാ ഈ കള്ളൻ? இந்த திருடன் யார்? അവിടെ സാത്താൻ അല്ല, அங்கே சாத்தான் அல்லது. 8ஆம் വാക്യം വായിച്ചാട്ടെ. 8வது வசனத்தை வாசிங்க. எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கல்லரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள், ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. കള്ള പ്രവാചകന്മാരും ദുരുപദേശക്കാരുമാണ് ഈ കള്ളർ അല്ലെങ്കിൽ കള്ളന്മാർ എന്ന് പറയുന്നത്. இங்கே திருடன் என்று சொல்லப்படுபவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகருமாக இருக்கிறார்கள். നമുക്ക് കള്ളൻ എന്നുള്ള സിംഗുലർ ഫോം തന്നെ ഉപയോഗിക്കാം. நாம் கள்ளன் என்ற ஒரு ஒருமையிலே தான் அதனை சொல்லலாமே. കള്ളൻ എന്തിനാ കക്കുന്നത് അല്ലെങ്കിൽ മോഷ്ടിക്കുന്നത്? திருடன் ஏன் திருடுகிறான்? നമ്മൾ ആരെങ്കിലും നമ്മുടെ വീട്ടിൽ ഒരു കള്ളം കയറി, പിറ്റേ ദിവസം നമ്മുടെ ഒരു കൂട്ടു സഹോദരനെ കണ്ടപ്പം പറയാണ്, ഇന്നലെ രാത്രി ഞാൻ ഒരു കള്ളം കയറി. അപ്പം സഹോദരൻ ചോദിക്കും, എന്തെല്ലാം കൊണ്ടുപോയി? அப்போ இரு நபர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பேசும் பொழுது ஒருவர் சொல்லுகிறார், நான் நேற்று இரவு வீட்டுக்கு திருட வந்துட்டான். திருட வந்ததை சொல்லும் பொழுது மற்றவர் கேட்கிறார், அப்ப என்னெல்லாம் கொண்டு போனான்னு கேட்கிறான். എന്റെ മോടെ ഒരു സ്ലൈഡും മോന്റെ ഒരു പെൻസിലും കൊണ്ടുപോയി. என்னுடைய மகனுடைய ஒரு ஸ்லேட்டும் ஒரு பென்சிலும் கொண்டு போயிட்டான், திருடி கொண்டு போயிட்டான். ഈ സംഭവമാണോ? இது நடக்கக்கூடியது. அது കള്ളൻ കയറുന്നത് പ്രഷ്യസ് ആയിട്ടുള്ള വിലപിടിപ്പുള്ള എന്തെങ്കിലും കൊണ്ടുപോകാനല്ലേ വരുന്നത്? விலைமதிப்புள்ளவற்றை திருடி கொண்டு போவதற்காகத்தான் திருடன் வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கிறான். നമ്മുടെ ജീവിതത്തിലും ഈ കള്ളൻ പ്രവേശിക്കുമ്പോൾ നമ്മളിലുള്ള പ്രഷ്യസ് തിങ്സ് ഹി വിൽ സ്റ്റീൽ. நம்முடைய வாழ்க்கையிலும் இங்கே திருடனானவன் பிரவேசிக்கும் நேரத்தில் விலையேற பெற்றவைகளாக இருக்கக்கூடியவற்றை அவன் திருடி கொண்டு போவதற்கு வாய்ப்புண்டு. നമ്മുടെ പണമോ നമ്മൾ വീട്ടിലുള്ള വസ്തുക്കളോ ഒന്നുമല്ല ഞാൻ ഉദ്ദേശിച്ചത്. நான் இங்கே சொல்ல விரும்புவது நம்முடைய பணமோ நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களோ அல்ல. നമുക്ക് എന്താണ് പ്രഷ്യസ് ആയിട്ടുള്ളത്? நமக்கு விலையேற பெற்றதாக இருக்கக்கூடியது ആത്മരക്ഷ, ஆத்மாவின் പുള്ളി എഗ്രി, ஆத்ம ரட்சிப்பு. അത് കൂടാതെ അതല്ലാமல் ഒറ്റ വാക്കിൽ പറഞ്ഞാൽ ആത്മാവിന്റെ ഫലങ്ങൾ. நம்ம உண்மையா சொல்ல வேண்டுமானால் ஆவியின் கனிகளாக இருக்கிறது. ஆவியின் கனிகள் അതന്നെയാണ് ആത്മാവിന്റെ ഫലങ്ങൾ, ஆவியின் கனிகள். നമുക്കത് പ്രഷ്യസ് ആണ്, அது நமக்கு விலையேற பெற்றதாகும். അപ്പൊ ഒരു ചോദ്യം വരും, ആത്മാവിന്റെ ഫലങ്ങൾ എന്തൊക്കെയാണെന്ന് അറിയാമോ? அப்படியானால் ஆவியின் கனி என்று சொன்னால் அதெல்லாம் என்னெல்லாம் വേദപുസ്തകം നോക്കണ്ട, അല്ലാതെ പറയാമോ? வேத புத்தகத்தை பார்க்காமல் யாருக்காவது சொல்ல தெரியுமா? സ്റ്റാർട്ടിങ് സ്നേഹം, அன்பு, சந்தோஷம், சமாதானம், ദീർഘക്ഷമ, நீடிய பொறுமை, ദയ, പരോപകാരം, சாந்தம், വിശ്വസ്തത, ഫെയ്ത്ത്ഫുൾനെസ്, உண்மை, സൗമ്യത, വിശ്വാസം, ഇച്ഛയടക്കം. അവസാനത്തേത് നമ്മുടെ ഇച്ഛയടക്കം. ഈ
9 ഫലങ്ങൾ. இந்த 9 கனிகள் ഇതിനെ സാത്താൻ എല്ലാം കൊണ്ടുപോയില്ലെങ്കിലും ഒന്ന് കൊണ്ടുപോയാൽ തന്നെ നമുക്ക് ഇഷ്ടപ്പെടുവോ? இதுல எல்லாவற்றையும் கொண்டு போகாவிட்டாலும் ஏதோ ஒன்றை கொண்டு போனால் நமக்கு விருப்பம் இருக்கா? நமக்கு பிடிக்குமா? നമ്മളിൽ നിന്നും സ്നേഹം കവർന്നുപോയി. நம்மிடத்திலிருந்து அன்பை அவன் திருடி கொண்டு போய் விட்டான். എന്തൊരു ഭയങ്കരമാണ് അത്. என்ன ஒரு பயங்கரமான நிகழ்வாக നമ്മൾ இருக்கிறது. ദൈവത്തിൽ സമാധാനം അനുഭവിച്ചുകൊണ്ടിരുന്ന ആളാണ്. நாம் தேவனுடைய சமாதானத்தை அனுபவித்துக் கொண்ட நபராக நாம் സമാധാനം പോയി. இப்பொழுது சமாதானம் போய்விட்டது. പരോപകാരം ചെയ്യുന്ന സ്വഭാവം ഉണ്ടായിരുന്നു. நாம் இப்பொழுது நீடிய പരോപകാരം മീൻസ് ഹെൽപ്പിംഗ് അത്. நாம் பிறருக்கு உதவி செய்வதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய மனோபாவம் நமக்கு இருந்தது. ഇപ്പോഴതില്ല. ஆனால் இப்பொழுதும் அது இல்லை. ദീർഘക്ഷമ ഉണ്ടായിരുന്നു. நீடிய பொறுமை இருந்தது. അത് വിട്ടുപോയി. அதுவும் இப்பொழுது விட்டு போய்விட்டது. എല്ലാം സാത്താൻ വന്നതിന് ശേഷം എന്റെ ഉള്ളിൽ കയറിയതിന് ശേഷമാണ് ഈ ചേഞ്ചസ് വന്നിരിക്കുന്നത്. சாத்தான் வந்து பிரவேசித்தது நிமித்தமாகத்தான் இந்த மாற்றங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில் நடைபெற்றிருக்கிறது. മറ്റുള്ളവരോട് ക്ഷമിക്കാൻ കഴിയാതെ വരിക, மற்றவர்களை மன்னிக்க முடியாமல் போகிறது, മറ്റുള്ളവരെ സ്നേഹിക്കാൻ കഴിയാതെ വരിക, மற்றவர்களை நேசிக்க முடியாமல் போகிறது, മറ്റുള്ളവരെ സഹായിക്കാൻ കഴിയാതെ വരിക, மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியாமல் போகிறது. സൗമ്യത വിട്ടുപോയി. இங்கே பொறுமை விட்டு போய்விட்டது. ഇപ്പം കാണുന്നവരോടൊക്കെ ദേഷ്യമാണ്. இப்பொழுது பார்க்கிறவர்களை எல்லாம் பார்த்தாலுமே கோபம் தான் வருது. സൗമ്യമായിട്ട് സംസാരിക്കില്ല. பொறுமையாய் சாந்தமாய் நான் பேச முடியவில்லை. നാവിന്റെ ഉപയോഗം വ്യത്യാസപ്പെട്ടു. നാവിനുடைய பயன்பாட்டு മാറിവിട്ടது. ചുരുക്കി പറഞ്ഞാൽ ഈ സാത്താന് ഇടം കൊടുത്താൽ നമുക്ക് നാം അനുഭവിച്ചുകൊണ്ടിരിക്കുന്ന ആ ആത്മാവിന്റെ ഫലങ്ങൾ ഒക്കെയും നശിക്കാനിടയാവും. உண்மையை சொன்னால் சாத்தானுக்கு நாம் இடம் கொடுப்போம் என்று சொன்னால் ஆவியின் கனியாக நாம் அனுபவித்தரக்கூடிய அனைத்தையும் நாம் இழந்து போவதற்கான ஒரு சந்தர்ப்பமாகிவிடும். നമ്മളിപ്പോൾ വായിച്ചപ്പോൾ ജോൺ 10:10 വായിച്ചപ്പോൾ 3 കാര്യങ്ങൾ സാത്താൻ ചെയ്യുന്നതായിട്ട് കണ്ടു, കള്ളൻ ചെയ്യുന്നതായിട്ട് കണ്ടു. யோவான் 10:10 வாசிக்கும் பொழுது திருடன் செய்யக்கூடியதாக இருக்கக்கூடிய 3 செயல்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ആദ്യത്തേത് முதலாவது മോഷണം. திருட வருகிறான். അപ്പൊ നമ്മളിപ്പോ ചിന്തിച്ചുകൊണ്ടിരിക്കുകയായിരുന്നു ഏതെല്ലാം വിധത്തിലാണ് സാത്താൻ ഉള്ളിൽ കയറിയാല് നമുക്ക് വിലയേറിയപ്പെട്ട എന്തെല്ലാം നഷ്ടപ്പെടും എന്നുള്ളത് നാം ഇപ്പോൾ ചിന്തിച്ചു. சாத்தான் நமக்குள் பிரவேசித்தான் என்று சொன்னால் என்னவெல்லாம் விலையேற பெற்றவைகள் நமக்கு இழந்து போகும் என்பதை பற்றி முதலாவதாக நாம் அதனை சிந்தித்தோம். എന്തോ നാം തന്നെയാണ് പല പ്രശ്നങ്ങൾക്കും കാരണമായി തീരുന്നത്. நாம் தானே பல பிரச்சனைகளுக்கும் காரணமாக மாறி போவோம். നാം അനാവശ്യമായിട്ട് മറ്റുള്ളവരെ കുറ്റപ്പെടുത്തുക, தேவையில்லாமல் பிறரை நாம் குற்றம் சொல்லுவோம். പലപ്പോഴും കുടുംബത്തിൽ പ്രശ്നം ഉണ്ടാകുമ്പോൾ, അതായത് ഭാര്യ ഭർത്താക്കന്മാർ തമ്മിലുള്ള ഐക്യത കുറവ്, இங்கே குடும்பத்திலே பிரச்சனைகள் வரும் பொழுது கணவன் மனைவிக்கும் இருக்கக்கூடிய ஐக்கியம் குறைந்து போய்விடும். അവരവർ ചെയ്യേണ്ട ചുമതലകൾ നിറവേറ്റാതെ പോവുക, அவரவர் நிறைவேற்ற வேண்டியிருக்கக்கூடிய கடமைகள் தவறி போய்விடும். നമ്മുടെ നാവിനെ നിയന്ത്രിക്കാൻ കഴിയാതെ പോവുക, நம்முடைய நாவை நாம் கட்டுப்படுத்த முடியாமல் போகும், கோபப்படுவோம். ഇതെല്ലാം നമ്മളാൽ ഉണ്ടാകുന്ന കാര്യങ്ങളാണ്. இதெல்லாம் நம்மால் உருவாகக்கூடிய காரணங்களாக இருக்கிறது. അസൂയ, பொறாமை, ഇതൊക്കെ ചിലപ്പം സാത്താൻ ആയിരിക്കും നമ്മുടെ മനസ്സിൽ തരിക. இதெல்லாம் அநேக நேரத்தில் சாத்தான் நம்முடைய மனதிலே கொண்டு வரக்கூடியவைகளாக இருக்கும். നമ്മളുടെ വിജയം ഇത് സാത്താനാൽ വരുന്നതാണെന്ന് തിരിച്ചറിയുകയാണ്. ஆனால் இவைகள் எல்லாம் சாத்தானால் வருகிறதா இல்லையா என்பதை பற்றி நாம் தானே பகுத்தறிய வேண்டும். സാത്താന് ഇടം കൊടുക്കാതിരുന്നാൽ നമ്മൾ ഇതിൽ നിന്നൊക്കെ രക്ഷപ്പെടാൻ പറ്റും. சாத்தானுக்கு இடம் கொடுக்காதிருப்போம் என்று சொன்னால் இதிலிருந்து நாம் நிச்சயம் காப்பாற்றப்படலாம். യോബിന്റെ കാര്യത്തിൽ നമ്മൾ ഓൾറെഡി കണ്ടു കഴിഞ്ഞു. யோபனுடைய விஷயத்தை நாம் ஏற்கனவே பார்த்து முடித்து விட்டோம். അതുപോലെയുള്ള ഒരു വിശ്വാസം, അതുപോലെ இருக்கக்கூடிய ஒரு விசுவாசம், ഒരു തീരുമാനം, I will not give a place for Satan in my life. சாத்தானுக்கு என்னுடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் இடமளிக்க மாட்டேன் என்ற ஒரு தீர்மானம். നുഴഞ്ഞു കയറാൻ സാധ്യതയുണ്ട്, நுழைந்து பிரவேசிப்பதற்கான சாத்தியம் உண்டு. നമ്മുടെയൊക്കെ അതിർത്തികളിൽ നല്ല ഫെൻസും കാര്യം ഇട്ടിട്ടുണ്ട്, മുള്ളിന്റെ ഫെൻസ് ആയിട്ടിരിക്കുന്നത്, എങ്കിലും പാകിസ്ഥാൻകാർ നുഴഞ്ഞു കയറാറുണ്ട്. நம்முடைய எல்லைகளில் எல்லாம் பார்க்கும்போது நன்றாய் மக்கள் இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் அமைத்திருக்கிறார்கள். இருந்த போதும் அந்நிய தேசத்தார் உள்ளே பிரவேசிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. സാത്താനും അതുപോലെ പ്രവേശിക്കും. சாத்தானும் அதுபோல பிரவேசிப்பான். നമ്മള് കെയർഫുൾ അല്ലെങ്കിൽ, நாம் கவனமாக இல்லை என்று சொன்னால், ഇപ്പോ ഹവ്വയുടെ കാര്യം നമ്മൾ പറഞ്ഞല്ലോ, ஏவாளுடைய விஷயத்தை நாம் குறித்து பேசணும் அல்லவா? ആ ഹവ്വ ഈ പാമ്പായിട്ട് വന്ന സാത്താനോട് പറയുകയാണ്, ഞാൻ ഈ പഴം കഴിക്കില്ല, കാരണം ദൈവം കഴിക്കരുതെന്ന് കൽപ്പിച്ചിട്ടുണ്ട് എന്ന് ഉറപ്പിച്ചു പറഞ്ഞായിരുന്നെങ്കിൽ സാത്താൻ അവിടെ പിന്നെ നിൽക്കത്തില്ല പൊയ്യനെ. சாத்தான் பாம்பின் ரூபமாக வந்து ஏவாளிடத்திலே இந்த பழத்தை சாப்பிடு என்று சொன்ன நேரத்திலே, இந்த தேவன் எனக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறார், ஆகவே நான் இதனை சாப்பிட மாட்டேன் என்று உறுதியாய் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாள் என்றால் തീർച്ചയായിട്ടും സാത്താൻ അതിൽ കൂടുതൽ അവിടെ വെയിറ്റ് ചെയ്യത്തില്ല. நிச்சயமாக அதற்கு மேல் சாத்தான் அவ்விடத்திலே காத்திருக்க போவதில்லை. ഞാൻ പറഞ്ഞത്, he will not force you. அவன் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டான். he will entice you. அவன் வசீகரிப்பான். നമ്മൾ അതിലാണ് ശ്രദ്ധിച്ചിരിക്കേണ്ടത്. അதைத்தான் നാം ഗവനിച്ച് ഇരിക്കുന്നത് செயல்பட வேண்டும். രണ്ടാമത് നാം കണ്ടത് എന്തായിരുന്നു?
ആദ്യം இரண்டாவதாக മോഷ്ടിക്കും, இரண்டாவதாக அங்கே பார்ப்பது അറുക്കും. கொல்லவும் ഇംഗ്ലീഷിൽ ടു കിൽ എന്നാവും. கொலை செய்யவும் என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. ഈ മോഷണം മാത്രമല്ല ഈ സാത്താന്റെ പരിപാടിയിലുള്ളത്. அவன் திருட மட்டுமல்ல, அவன் கொல்லவும் வருகிறான். നമുക്കൊരു വാക്യം വായിക്കാം. അപ്പോസ്തല പ്രവൃത്തികൾ 5:3. அப்போஸ்தலர் நடபடிகள் 5-ാം அதிகாരം. നമ്മളത് വായിക്കണ്ട. നമ്മൾ അനന്യ സഫീരയുടെ കാര്യം വായിച്ചപ്പോൾ അത് പറഞ്ഞപ്പോൾ അത് ഓർത്തതാണ്. അതുപോലെ ദാവീദിന്റെ കാര്യവും നാം ഓർത്തതാണ്. அனனியா சஃபீரால் தாவீதுடைய விஷயங்கள் எல்லாம் நாம் நினைவு கூர்ந்தோம். രണ്ടാമത് ഇപ്പൊ നാം കൊല ചെയ്യുന്നതിനെ കുറിച്ചാണ് ചിന്തിക്കേണ്ടത്. இப்பொழுது கொலை செய்வதை குறித்து நான் சிந்திக்க வேண்டும். സാത്താൻ കൊല ചെയ്യുന്നത് ഞാൻ പറഞ്ഞില്ല, നേരിട്ട് ചെയ്യാറില്ല എന്ന്. அவன் கொலை செய்யும் பொழுது நேரடியாக அவன் செயல்பட போவதில்லை. അത് കഴിഞ്ഞിട്ട് മൂന്നാമത്തെ സ്റ്റേജ് എന്താണ്? அது முடிந்த மூன்றாவதான நிலை என்ன? அழிக்கவும். ടു ഡിസ്ട്രോയ്. அழிக்கவும். നമ്മളെല്ലാം ഈ JCB അല്ലെങ്കിൽ ബുൾഡോസർ വെച്ചിട്ട് ചില കുടിയേറ്റക്കാരെയൊക്കെ ഒഴിപ്പിക്കുന്ന കണ്ടിട്ടുണ്ട്. நாம் சில புல்டோசரோ இல்ல JCB எல்லாம் வைத்திருக்கக்கூடிய குழிகள் பள்ளங்கள் எல்லாம் நான் நிரவி விடுவதுண்டு. അവിടെ പിന്നെ ഒന്നും ശേഷിക്കില്ല. அங்கே ஒன்றும் அங்கே நிற்பதில்லை, எல்லாமே எடுக்கப்படும். മോഷ്ടിച്ചതും കൊല ചെയ്തതും മാത്രമല്ല, திருடினதும் கொலை செய்தது மட்டுமல்ல, எல்லாமே നശിപ്പിച്ചു. எல்லாம் அங்கே அழிந்து போய்விடும். ഒരു വിശ്വാസിയുടെ ജീവിതത്തില് ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலே ഈ സാത്താന് ഇടം കൊടുത്താൽ, இந்த சாத்தானுக்கு இடம் கொடுத்தால், മോഷണവും കൊലപാതകവും കൂടാതെ കംപ്ലീറ്റ് ഡിസ്ട്രക്ഷൻ ആണ് സാത്താന്റെ പരിപാടി. திருடவும் கொலை செய்வது மட்டுமல்லாமல் முழுவதுமாக அவன் அழிந்து இல்லாமல் போவதற்கு ஏதுவான வாய்ப்புகளும் ஏற்படும். ഇങ്ങനെ കംപ്ലീറ്റ്ലി ഡിസ്ട്രോയിഡ് ആയിട്ടുള്ള ഒരു സിറ്റുവേഷൻ ആണെങ്കിൽ അവരവർക്ക്, വ്യക്തികൾക്ക് അല്ലെങ്കിൽ കുടുംബങ്ങൾക്ക് തനിയെ restoration is difficult. முழுவதுமாக அழிக்கப்பட்டு போவதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் சூழ்நிலை வந்தால் அங்கே அவர்கள் மீண்டுமாய் நிலைநிறுத்தப்படுவது என்பது மிகவும் கடினமான காரியமாகிவிடும். അവര് ദൈവത്തോടൊക്കെയാണ് അപേക്ഷിച്ചാൽ ഒരുപക്ഷെ ദൈവം തീർച്ചയായിട്ടും ദയ കാണിക്കും. அவர்கள் தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்டால் நிச்சயமாக தேவன் அவர்களுக்கு தயை காண்பிப்பார். എന്നാൽ നമ്മളാൽ അതിനെ റിക്കവർ ചെയ്യാൻ വേണ്ടി ശ്രമിച്ചാൽ ഇറ്റ്സ് ഡിഫിക്കൽട്ട്. ஆனால் நாமே நம்மை கொண்டு நம்முடைய பலத்தை கொண்டு நாம் திருத்தி வருவதை முயற்சித்தால் நிச்சயமாக முடியாது. പിന്നെ ഈ സാത്താൻ നമ്മൾ ചുറ്റും നടക്കുന്നു, നമ്മൾ ചില താല്പര്യം കൊടുത്താൽ ഉള്ളിൽ കയറും എന്നൊക്കെ പറഞ്ഞല്ലോ. இங்கே சாத்தான் நம்மை சுற்றி நடக்கிறான். ஒரு சில குறிப்பிட்ட விஷயத்திலே நாம் இணங்குவோம் என்றால் உள்ளே பிரவேசிப்பான் என்று நான் சொன்னேன் அல்லவா? അതെന്താണ് വിഷയങ്ങൾ? அதனுடைய அர்த்தம் என்ன? അതായത് സാത്താനിന് ചില സ്വഭാവ വിശേഷങ്ങളുണ്ട്. சாத்தானுக்கு சில குறிப்பிட்ட விசேஷித்த சிறப்பு தன்மைகள் உண்டு. അത് നല്ലതൊന്നുമല്ല. അതൊന്നും നന്മയാനവകൾ അല്ല. ദൈവമക്കളുടെ ഇടയിൽ ആ സാത്താന്റെ സ്വഭാവ വിശേഷങ്ങൾ കാണപ്പെട്ടാൽ, അല്ലെങ്കിൽ ആ സ്വഭാവ വിഷയങ്ങളോട് നാം അനുരൂപപ്പെട്ടാൽ സാത്താന് കാര്യങ്ങൾ ഇച്ചിരൂടെ ഈസി ആയിരിക്കും. தேவனுக்கு விரோதமாக சாத்தான் சொல்லக்கூடிய சில விஷயங்களிலே நாம் சற்று இணங்கி போவோமானால், அதை சற்று இசைந்து போவோமானால் சாத்தான் செயல்படுவதற்கு மிக எளிதாக மாறிவிடும். സാത്താൻ എന്തൊക്കെയാ ചെയ്യുന്നത്? சாத்தான் என்னவெல்லாம் செய்கிறான்? போஷ்கு പറയും, பொய் சொல்லுவான், മറ്റുള്ളവരെ പണപ്പിക്കും, மற்றவர்களுக்கு சண்டை மூட்டுவான், എല്ലാ ദോഷകരമായ കാര്യങ്ങളും മറ്റുള്ളവരിൽ അടിച്ചേൽപ്പിക്കും, எல்லா தீமையான விஷயங்களையும் மற்றவர்கள் பேரிலே குற்றம் சொல்லி, നാവിനെ മോശമായിട്ട് ഉപയോഗിക്കും, நாவை தவறான விதத்திலே பயன்படுத்தி കുടുംബങ്ങളിൽ സമാധാനം നഷ്ടപ്പെടുത്തും, குடும்பங்களிலே சமாதானத்தை இழக்கச் செய்வான். പലപ്പോഴും വിവാഹ ആലോചനകൾ അല്ലെങ്കിൽ നമ്മൾ കൂടുതൽ ധനം സമ്പാദിക്കാൻ ഇങ്ങനെയുള്ള കാര്യങ്ങളിലാണ് സാത്താൻ കൂടുതൽ ഇടപെടുന്നത്. அதிகமாக நாம் பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிகளிலும் அதே போல திருமண சந்தர்ப்பங்களிலுமாக சாத்தான் அதிகமாக இடம் കൊടുപ്പதற்கு ഏതുവാണ് സന്ദർഭങ്ങളെ ഉരുവാക്കുവാൻ. ഇങ്ങനെയുള്ള ദോഷവശങ്ങളെ കുറിച്ച് നമ്മൾ 2-3 ഭാഗങ്ങളിൽ പറയുന്നുണ്ട്. ഒരു നീണ്ട ലിസ്റ്റ് ഉണ്ട്, ഒരു 22 ലിസ്റ്റ് ഉണ്ടെന്നാണ് ഞാൻ കണക്കാക്കുന്നത്. ഈ ദോഷപ്രവൃത്തികൾ, നമ്മളിൽ കാണുന്ന ദോഷപ്രവൃത്തികൾ, இந்த பொல்லாத செயல்கள் என்பது உருவாகி வருகின்ற நேரத்தில் ஒரு 22 பட்டியலாக வரக்கூடிய 22 விஷயங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் எழுதி வைத்திருக்கிறேன். അതില് ചിലതെങ്കിലും നമ്മുടെ ജീവിതത്തിൽ വന്നെന്ന് വരാം. അതിലെ ഒരു சிலவற்றாவது நம்முடைய வாழ்க்கையிலே வந்திருக்க கூடும். അന്യോന്യം സ്നേഹിക്കാൻ കഴിയാത്തത്, ஒருவரையொருவர் நேசிக்க முடியாமல் போவது, അന്യോന്യം ക്ഷമിക്കാൻ കഴിയാത്തത്, ஒருவரையொருவர் மன்னிக்க முடியாமல் போவது, ഇതൊക്കെ സാത്താനിൽ നിന്ന് വരുന്ന സ്വഭാവവിശേഷങ്ങളാണ്. இதெல்லாம் சாத்தானிடமிருந்து வரக்கூடிய தன்மைகளாக இருக்கிறது. ഇത് നമ്മളിൽ കണ്ടു കഴിഞ്ഞാൽ സാത്താൻ ഇച്ചിരി എളുപ്പമാവും. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே பார்த்தால் சாத்தான் செயல்படுவதற்கு இன்னும் சற்று எளிதாக போய்விடும். എനിക്ക് ആ സഹോദരന്റെ അല്ല സഹോദരിയുടെ മനസ്സിൽ
ഇടം കിട്ടാൻ എളുപ്പമാണെന്ന് ചിന്തിക്കും. அந்த சகோதரியோ சகோதரன் மனசுல என்னுடைய அவன் இடம் கிடைப்பதற்கு மிக எளிதாக இருக்கும் என்று செயல்படுவான். അങ്ങനെ കയറിയാൽ அப்படி உள்ளே பிரவேசித்தால் സംഭവിക്കുന്ന നമ്മൾ കണ്ടല്ലോ, சம்பவிப்பதை நாம் பார்த்தோம் அல்லவா? മോഷണം, വിലയേറിയ വസ്തുക്കൾ മോഷണം പോകും, விலையேற பெற்ற பொருட்கள் நம்மை விட்டு கொள்ளையாடப்படும், മരണം സംഭവിക്കാം, அல்லது மரணம் சம்பவிக்கலாம், കംപ്ലീറ്റ്ലി ഡിസ്ട്രോയ് ചെയ്തെന്ന് വരാം, முழுவதுமான அழிவும் அங்கே ஏற்படலாம், നമുക്കൊന്നും ചെയ്യാൻ വയ്യാത്ത അവസ്ഥ, நம்மால் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்படலாம். ദൈവത്താൽ മാത്രം നമുക്ക് റെസ്റ്റോറേഷൻ സാധ്യമായിട്ടുള്ള ഒരു അവസ്ഥ. தேவனால் மட்டுமே நாம் மீண்டும் காப்பாற்றப்பட்டு நிலைநிறுத்தப்படுவதற்கான வாய்ப்புண்டு. അതുകൊണ്ട് നാം എന്ത് ചെയ്യണം? ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? ആദ്യം വായിച്ച വാക്യം, முதலாவதாக வாசித்த வசனம், പിശാചിന് ഇടം കൊടുക്കരുത്. பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். ഇടം കിട്ടാൻ വേണ്ടി ഓടി നടക്കുകയാണ്. இடம் கிடைக்க பெறுவதற்காக உலாவி திரிந்து கொண்டிருக்கிறான். ഈ ഓടി നടക്കുന്ന ചുറ്റും നടക്കുന്ന ആൾക്ക് എവിടെ ഒരു ചെറിയ ഓപ്പണിംഗ് കിട്ടിയാൽ കയറിക്കൂടും. உலாவி நடப்பவனுக்கு சுற்றி திரிபவனுக்கு ஒரு சிறிய இடம் கிடைக்க பெற்றால் போதும், உள்ளே பிரவேசித்து விடுவான். നമ്മളുടെ ക്രിസ്തീയ ജീവിതം വളരെ ശ്രദ്ധയോടുകൂടി ചെലവഴിക്കേണ്ടതാണ്. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அதிகமாக கவனத்துடன் செலவழிக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்கிறது. പലപ്പോഴും നാം ചിന്തിക്കാറുണ്ട്, നമ്മളിപ്പോൾ ആയിരിക്കുന്ന നില പോരെ എന്ന്. இப்பொழுது இருக்கக்கூடிய நிலை நமக்கு போதாது என்று அநேக நேரத்தில் நாம் நினைக்கிறோம். രക്ഷിക്കപ്പെട്ടു, സ്നാനപ്പെട്ടു, ദൈവമക്കളോടുള്ള കൂട്ടായ്മയിൽ പോകുന്നു, മറ്റു മീറ്റിംഗ്സ് അറ്റൻഡ് ചെയ്യുന്നു, ഇതൊക്കെ പോരെ എന്ന് ചിന്തിക്കും. ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்தானம் பெற்றோம், ஐக்கியப்படுகிறோம், கூட்டங்களுக்கெல்லாம் பங்கு பெறுகிறோம், ஆனால் இதெல்லாம் போதாது. ഇതെല്ലാം നല്ല കാര്യങ്ങൾ. இதெல்லாம் நல்ல காரியங்கள் தான். എന്നാൽ അപ്പോഴും, അതായത് വിശ്വാസികളുടെ ഇടയിലും വിശ്വാസികളിലും സാത്താൻ ഇടം കണ്ടെത്തും. ஆனால் அப்பொழுதும் கூட விசுவாசிகள் மத்தியிலே சாத்தான் பிரவேசிப்பதற்கு கண்டுபிடிக்கக்கூடியவனாக இருக்கிறான். അതുകൊണ്ട് നമ്മുടെ ജീവിതത്തിൽ നാം ശ്രദ്ധിക്കേണ്ട എന്താ കാര്യം? அவன் நம்முடைய வாழ்க்கையில நாம் சிந்திக்க வேண்டியது என்ன? ഒരു വാക്യം, ഒന്ന് രണ്ട് വാക്യം കൂടെ വായിക്കാം. வசனங்களை வாசிப்போம். എഫേസ്യ ലേഖനം 4:ന്റെ 29 വാക്യവും 32 വാക്യവും. எபேசியர் 4:29, 32. 4:29. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். 32. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். മറ്റുള്ളവരോട് അല്ലെങ്കിൽ മറ്റുള്ളവരിൽ നിന്നും നമുക്ക് ക്ഷമ ലഭിക്കണം എന്നൊരിക്കൽ നമ്മുടെ ഭാഗത്തു നിന്നും ക്രിസ്തു നമ്മെ സ്നേഹിക്കുകയും നമ്മോട് ക്ഷമിക്കുകയും ചെയ്തതുപോലെയുള്ള ഒരു ആറ്റിറ്റ്യൂഡ് നമുക്കും ഉണ്ടെങ്കിൽ തീർച്ചയായിട്ടും ദൈവം അവിടെ പ്രവർത്തിക്കും. மற்றவர்களை நாம் மன்னிக்க வேண்டுமானால் அல்லது மற்றவரிடமிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கிறிஸ்து நம்மை மன்னித்தது போல, அவரிடமிருந்து மன்னிப்பை நாம் பெற்றுக்கொண்டது போல நாமும் பிறரை மன்னிக்க வேண்டும். ക്ലോസ് ചെയ്യുന്നതിന് മുമ്പ് ഞാനൊരു 8 വാക്യങ്ങൾ മാത്രം പറയാം. അത് നോട്ട് ചെയ്യുന്നവരുണ്ടെങ്കിൽ വാക്യങ്ങൾ നോട്ട് ചെയ്തായിട്ട് അതിൻ്റെ ഉദ്ദേശം എന്താണെന്ന് വെച്ചാൽ, പിശാച് ഭയക്കുന്ന 8 ബൈബിൾ വേഴ്സസ് ആണ് ഞാൻ പറയാൻ പോകുന്നത്. பிசாசு பயப்படக்கூடிய 8 வேத வசனங்களை நான் சொல்லுகிறேன். நீங்கள் எழுதிக் கொள்கிறவர்கள் எழுதிக் கொள்ளலாம். പിശാചിന് നാം ഇടം കൊടുക്കാൻ പാടില്ല. பிசாசுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. എന്നാൽ നമ്മളിൽ ഈ ദൈവവചനം ആഴമായിട്ട് ഉണ്ടെന്ന് വരികിൽ തീർച്ചയായിട്ടും പിശാച് ഭയന്ന് ഓടിപ്പോകും. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில இந்த தேவனுடைய வசனமானது ஆழமாக இருக்கும் என்று சொன்னால் பிசாசு நம்மை விட்டு விலகி ஓடி போவான். വാക്യങ്ങൾ മാത്രം വായിക്കാം. வசனத்தை மட்டும் நாம் வாசிப்போம். യാക്കോബിന്റെ ലേഖനം 4-ാം അധ്യായം 7-ാം വാക്യം. யாக்கோபு 4:7. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். അവിടെ നാം ശ്രദ്ധിക്കേണ്ട ഒരു കാര്യമുണ്ട്. அங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் உண்டு. ദൈവത്തിന് കീഴടങ്ങണം, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். അതുപോലെ പിശാചിനെ എതിർക്കണം, பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். இரண்டாவதாக ലൂക്കോസ് സുവിശേഷം 10-ാം അധ്യായം 19-ാം വാക്യം. லூக்கா 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கவும் சத்துருவனுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. There is a great authority given to us. ஒரு மிகப்பெரிய அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ആ അധികാരത്തിൽ നാം വിശ്വസിക്കണം. அந்த அதிகாரத்திலே நாம் நம்ப வேண்டும். സാത്താനെ ഞാൻ തോൽപ്പിക്കും, சாத்தானை நான் தோற்கடிப்பேன், ഇടം കൊടുക്കില്ല, இடம் கொடுக்க மாட்டேன். ആ ഒരു തീരുമാനം നമ്മളിൽ ഉണ്ടെങ്കിൽ, அந்த ஒரு தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் സാത്താൻ നമ്മെ വിട്ടുപോകും. சாத்தான் நம்மை விட்டு ஓடி போவான். യെശയ്യാ പ്രവചനം ஏசாயா 54:17, 54 and verse 17. 54:17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். That is a promise by God. தேவனாலே ஒரு வாக்குத்தத்தம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. നിനക്ക് വിരോധമായി ഉണ്ടാകുന്ന ഒരു ആയുധവും ഫലിക്കയില്ല. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகின்ற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம்.
സൈറ്റന്റെ ആയുധം ഞാൻ മുമ്പ് പറഞ്ഞ പോലെ തന്നെ ഇറ്റ്സ് എൻറ്റൈസിങ് പീപ്പിൾ. சாத்தானுடைய ஆயுதம் என்று சொல்வது நான் சொன்னதை போல ஜனங்களை வசீகரிப்பது. അത് നാം ശ്രദ്ധിക്കണം. அதை நாம் கவனிக்க வேண்டும். വെളിപ്പാട് പുസ്തകം வெளிப்படுத்தின விசேஷம் 12:11. 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். അവിടെ യേശുക്രിസ്തുവിന്റെ രക്തത്തെക്കുറിച്ചും നമ്മുടെ സാക്ഷ്യത്തെക്കുറിച്ചും പറയുന്നുണ്ട്. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை குறித்தும் நம்முடைய சாட்சியை குறித்தும் சொல்லப்படுகிறது. നമ്മുടെ സാക്ഷിയിൽ യേശുക്രിസ്തുവിന്റെ രക്തത്താൽ നമുക്ക് രക്ഷ സാധിച്ചു എന്നുള്ളത് വെളിപ്പെടുത്തുമ്പോൾ ഈ സാത്താൻ നമ്മളെ വിട്ടുപോകും. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நமக்கு வெற்றி கிடைக்கப்பெற்றது என்று இந்த சாட்சியின் மூலமாய் சொல்லப்படும் நேரத்திலே சாத்தான் நம்மை விட்டு விலகி ஓடி போவான். അടുത്തൊരു വാക്യം 2 Corinthians chapter 10 and verses 4 and 5. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ம் 5ஆம் வசனங்கள். எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். Satan's allegations and discouragement will give way for eternal hope with prayer and God's word in us. நம்முடைய வாழ்க்கையிலே நித்தியமான நம்பிக்கையும் தேவனுடைய வார்த்தையும் ஜெபமும் இருக்கின்ற பட்சத்திலே அங்கே அதற்கு சாத்தானுடைய செயல்களுக்கு எதிர்த்து நின்று செயல்பட முடியும். അടുത്ത വാക്യം Psalms 91 verses 10 and 11. നമുക്ക് പരിചയമുള്ള ഒരു വാക്യഭാഗമാണ്. 91ஆம் சங்கீதம் 10ம் 11வது வசனம் நமக்கு நன்றாய் அறிமுகமான ஒரு வேத பகுதி. 91 10 11. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். God is giving another promise. தேவன் மற்றொரு வாக்குத்தத்தத்தை தருகிறார். He will provide angels to protect us. நம்மை பாதுகாப்பதற்கு தூதர்களுக்கு கட்டளையிடுவார். അടുത്തത് Romans 8:17. ரோமர் 8:17. ரோமர் 8:17. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமானேம், தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமேம். கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். നാം ദൈവത്തോടു കൂടി അവകാശികളും ക്രിസ്തുവിന് കൂട്ടവകാശികളും ആകുന്നു എന്നാണ് അവിടെ നമുക്ക് മനസ്സിലാക്കുന്നത്. கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரராக இருக்கிறோம் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. എട്ടാമതായിട്ട് Philippians chapter 2 verses 10 and 11. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10ம் 11வது வசனங்கள். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு முன் மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ഇത് ഫ്യൂച്ചറിൽ നമ്മുടെ ഭാവിയിൽ സംഭവിക്കാൻ പോകുന്ന കാര്യമാണല്ലോ. இது எதிர்காலத்தில் நமக்கு நடைபெற போகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது அல்லவா. നമ്മുടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തു രാജാവായി ഈ ഭൂലോകം വാഴുവാനായിട്ട് പോവുകയാണ്. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ராஜாவாக இந்த பூமியிலே அரசாள போகிறார். ആ സമയത്ത് സകലരും കർത്താവിനെ രക്ഷിതാവായിട്ട് സ്വീകരിക്കാത്തവർ പോലും തന്റെ മുമ്പിൽ മുട്ടുമടക്കണം എന്നാണ് പറഞ്ഞിരിക്കുന്നത്. அந்த நாளிலே ரட்சிக்கப்படாதவர்களும் கூட ஆண்டவருக்கு முன்பதாக முழங்கால் படிடுவார்கள் என்றுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ആ രക്ഷിക്കപ്പെടാത്തവരോട് ഉള്ള ഒരു കർത്തവ്യം നമുക്കും ഉണ്ട്. ரட்சிக்கப்படாதவரிடத்திலே நமக்கும் நிச்சயமாக ஒரு பொறுப்பு உண்டு. നമ്മൾ ജീവനോടെ ഇരിക്കുമ്പോൾ நாம் ஜீவனோடு இருக்கும் பொழுது നമ്മളോട് ഇടപെടുന്നവരോട് நம்மோட கூட ஈடுபடுகிறவர்களுக்கு കർത്താവിനെ കുറിച്ചുള്ള ഈ സത്യസുവിശേഷം പറയുവാൻ നാം കടപ്പെട്ടവരാണ്. கர்த்தரை பற்றி இருக்கக்கூடிய இந்த சத்திய சுவிசேஷத்தை சொல்லும்படியான ஒரு கடமை நமக்கு உண்டு. പലപ്പോഴും നമുക്ക് അതിന് കഴിയാതെ പോകുന്നു. அநேக நேரத்தில் நமக்கு அதனை சொல்ல முடிவதில்லை. എന്നെ ഉൾപ്പെടുത്തിയാണ് പറയുന്നത്. என்னையும் சேர்த்துதான் நான் சொல்கிறேன். എങ്കിലും വളരെ ശ്രമിക്കുന്നുണ്ട്. ஆனாலும் அதிகமாய் பொறுத்திருக்கிறார். നമ്മൾ എല്ലാവരും ശ്രമിക്കേണ്ട ഒരു കാര്യമാണ്. நாம் எல்லாரும் மன்னிக்க வேண்டிய ஒரு விஷயம். നാം അനുഭവിച്ച രക്ഷയുടെ സന്തോഷം മറ്റുള്ളവരോട് ഷെയർ ചെയ്യുക. நாம் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை மற்றவர்களிடத்திலே நாம் பகிர்ந்து கொள்வோம். അവർ സ്വീകരിക്കുമോ ഇല്ലയോ എന്നുള്ളതല്ല നമ്മുടെ വിഷയം. அவர்கள் ஏற்றுக்கொள்கிறாங்களா இல்லை என்பது அல்ல விஷயம். ദിസ് ഈസ് എ ഗ്രേറ്റ് കമ്മീഷൻ given to us. இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டளையாகும். അതുകൊണ്ട് നാം അത് ചെയ്യണം. ஆகவே நாம் அதனை செய்ய வேண்டும். ഒരു വാക്യം കൂടെ just one verse. 2 Corinthians chapter 2:11. 2 கொரிந்தியர் 2:11. 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. ഇതൊരു ആശ്വാസ വാക്യമായിട്ട് കണക്കാക്കണ്ട. இதை ஒரு ஆறுதலுக்குரிய ஒரு வசனமாக நீங்க என்ன வேண்டாம்.
സാത്താൻ ഏതായാലും കയറിക്കൊള്ളട്ടെ, എന്നെ തോൽപ്പിക്കാതിരുന്നാ പോരെ എന്ന് ചിന്തിക്കല്ലേ. அங்கே சாத்தான் என்ன வேணா செய்யறான், ஆனா என்னை தோற்கடிக்காமல் இருந்தால் போதுமானது. அப்படி அல்ல. സാത്താൻ വിചാരിച്ചാൽ നമ്മളെ തോൽപ്പിക്കാനൊക്കെ കഴിയും. சாத்தான் நினைத்தால் நம்மை தோற்கடிக்க முடியும். അവിടെ അവസാനം എഴുതിയിട്ടുണ്ടല്ലോ, അവന്റെ തന്ത്രങ്ങളെ നാം അറിയാത്തവരല്ലല്ലോ. அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is mandatory that we should know the devices used by the Satan. சாத்தான் பயன்படுத்தக்கூடிய தந்திரங்கள் என்ன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டியது கடமையாகும். അങ്ങനെ അറിഞ്ഞിരുന്നാൽ സാത്താൻ നമ്മളെ തോൽപ്പിക്കാൻ കഴിയാതെ പിൻവാങ്ങി പോകും. அப்படி அறிந்திருப்போமானால் சாத்தான் அப்படி மோசம் போக்காதபடிக்கு அவன் பின்வாங்கி போவான். ഏതെങ്കിലും കാരണവശാൽ സാത്താൻ ഇടം കൊടുത്തുപോയി എന്നുള്ള ഒരു ബോധ്യം ഉണ്ടായെന്ന് വരികിൽ നമുക്ക് തോൽവി സംഭവിക്കുന്നതിന് മുമ്പ് ദൈവമായിട്ടും നമ്മൾ ഇടപെട്ടുന്ന നമ്മുടെ സഹോദരങ്ങളുമായിട്ടും ഒരു നിരപ്പിന്റെ അനുഭവം നാം വരുത്തണം. എങ്കിൽ മാത്രമേ നമുക്ക് சந்தோஷகரമായ கிறிஸ்திய ஜீவிதம் செய்ய കഴിയുള്ളൂ. ஏதாவது ஒரு விதத்திலே சாத்தானுக்கு நாம் இடம் கொடுத்து போய்விட்டோம் என்று நமக்கு உணரும் என்று சொன்னால், அந்த இடத்திலே கர்த்தரிடத்திலே நாம் மன்னிப்பை கேட்டு சகோதரரிடத்திலே நாம் ஒப்புரவாகி கொண்டு நாம் மீண்டுமாய் நிலைநிறுத்தப்பட வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. പിശാചിന് ഇടം കൊടുക്കരുത്. பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். പിശാചിനാൽ തോൽപ്പിക്കപ്പെടരുത്. பிசாசினாலே தோற்கடிக்கப்படாதிருங்கள். വരുന്ന ദിവസങ്ങളിൽ ദൈവം ഇതിനെ നമ്മളെ സഹായിക്കട്ടെ. வரும் நாட்களிலே தேவனுடைய வார்த்தை நம்மை உதவி செய்வதாக. ദൈവനാമം മഹത്വപ്പെടുമാറാകട്ടെ. தேவநாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.